இந்த 11, 12, 13 குர்பானி கொடுக்கலாம் என்று சொல்லக்கூடிய ஹதீஸுகள் எல்லாமே பலவீனம் என்று பல ஹதீஸ்களை எடுத்து காட்டி, எதனால் பலவீனம், யார் அதில் குறைபாடு உள்ளவங்க, அந்த குறைபாடு உள்ளதாக சொன்ன அறிஞர்கள் யார் என்ற விவரத்தை எல்லாம் சொல்லி நான் என்ன செஞ்சேன், அதுக்கு மறுப்பு சொல்லியிருந்தேன். இதை மறுத்து ஒருத்தர் ஆய்வு செய்வதாக இருந்தால் என்ன செய்யணும், அந்த என்னென்ன காரணத்தை நான் சொல்லி பலவீனம்னு சொன்னேனோ அதையெல்லாம் எடுத்து காட்டி, இதெல்லாம் தவறு, இப்படி கிடையாது, தப்பா சொல்லிட்டாரு, அவர் நல்ல ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஹதீஸுக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு ஹதீஸுக்கும் உரிய காரணங்களை அலசி என்ன செய்யணும், மக்கள் மத்தியில் அவர் சொல்லணும். சொன்னா தான் அவர் கரெக்டா சொல்றாருன்னு அர்த்தம். இவர் என்ன செய்யறாரு, அந்த ஹதீஸ் சம்பந்தமா ஒண்ணு போடுங்க, பதில பாருங்க என்ன பதில் சொல்றாருன்னு. அப்ப இவ்வளவு தெளிவா என்ன இருக்குது, ஆதாரங்கள் இருக்கிறனால இந்த ஒரு ஹதீஸ் போதும். அப்ப ஜுபைர் பின் முத்இமுடைய ஹதீஸ் லைஃப்னு சொல்லி இருக்காரு அவரு, அப்ப அந்த ஹதீஸ் லைஃப் தானா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுவும் சரியான ஹதீஸ் தான். ஆனா அதுக்குரிய விளக்கத்தை நம்ம இவருக்கு சொல்ல தேவையில்லை, சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை. ஏன் தேவையில்லைன்னா, இவருக்குன்னு ஒரு ஹதீஸ்களை விதியை வச்சிருக்காருங்க. ஒரு மனுஷன் ஹதீஸ்கலையை நான் ஏற்றுக்கொள்வேன்னா ஹதீஸ்கலை உள்ள எல்லா விஷயத்தையும் ஏற்றுக்கணும். ஆனா இவர் என்ன பண்ணுவார்னா, ஹதீஸ் கலையில இவருக்குன்னு தனி ஒரு விதியை உருவாக்கி வச்சிருக்காரு. இப்ப இந்த ஜுபைர் பின் முத்இம் அவர்கள் அறிவிப்பதாக சுலைமான் இப்னு மூசா அறிவிக்கிறாரு. அது முர்சல், ஒரு இடத்துல முர்சலா வருது, ஒரு இடத்துல அறிவிப்பால் நினைவாற்றல் கோளாறா இருக்குது, இப்படி பல அறிவிப்புகளை சொல்றாரு. இதெல்லாம் சரியானதுங்கிறத ஹதீஸ்களை விதியை கொண்டு நம்ம நிறுவனா, இவர் என்ன பண்ணுவார்னா அந்த விதியே தப்புன்னு சொல்லுவார். ஏன்னா அந்த விதியை இவர் ஏற்றுக்கொள்ளல. எந்த விதியை வச்சு இந்த ஜுபைர் பின் முத்இம் அவங்களுடைய ஹதீஸை நம்ம நிறுவுவோமோ அந்த விதியை இவர் ஏத்துக்கல. அந்த விதி சர்ச்சையில ஓடிக்கிட்டு கிடக்கும். அதனால அந்த ஹதீஸ் குறித்து நாம் இவர்கிட்ட பேசுவது புண்ணியம் இல்ல. போதும், ஒரு மனிதர் இது விஷயத்தில் முடிவெடுப்பதற்கு இந்த ஹதீஸுக்கு சொல்ற பதில் இதுதான். அவர் இவ்வளவுதான். என்ன பதில் சொல்றாரு, ஜுபைர் இப்னு முத்இம் அறிவிக்கிற ஹதீஸ் எல்லாம் பலவீனம் இவர் சொன்னாரு. அதெல்லாம் பலவீனம் கிடையாது, கரெக்டான ஹதீஸ் தான். அதை நான் விளக்கினேனால் இவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இவருக்கு சொல்லி புண்ணியம் இல்லை, பயன் இல்லை, பிரயோஜனம் இல்லை, அதனால சொல்லலைன்னு முடிச்சிடுறாரு. அப்ப இந்த இது ஒரு ஆய்வாளன் செய்யற வேலையா, கிறுக்கன் செய்யற வேலையா? ஒரு ஆய்வாளன் என்ன செய்யணும்னு கேட்டா, நான் ஏத்துக்கிறவனா எதிரி ஏத்துக்கிறவானாங்கிறதுக்காக பேசுறது. ரெண்டு பேர் ரெண்டு அணியில இருந்தாங்கன்னு சொன்னா அதனுடைய உண்மை மக்கள் அறியணும் என்பதற்கு தான் பேசணும். ஆய்வுண்டு அதுதான். இவர் என்ன செய்யணும்னு கேட்டா, நான் சொன்ன அந்த ஹதீஸ்கள் எப்படி பலவீனம் என்ற விவரத்தை சொல்லி, நான் ஏத்துக்கிறல அது சரின்னு காண்ற மக்கள்கிட்ட போய் மெசேஜ் போகணுமா இல்லையா? அதை சொல்லாம என்ன செய்யறாருன்னு கேட்டா, நான் பலவீனம் கிடையாது, இருந்தாலும் சொன்னா ஏத்துக்கிற போறாரு, அதனால அதை பத்தி சொல்லல அப்படின்னு சொன்னா, இது ஆய்வுன்னு நீங்க சொல்லுவீங்களா, அயோக்கியத்தனம் சொல்லுவீங்களா? அப்ப அந்த ஹதீஸ் பலவீனம் இல்லைன்னு சொல்லிட்டாராம். அதான் அதுக்கு பதில். அவ்வளவுதான். நாங்க பலவீனம்னு சொல்லி 1.5 மணி நேரம் பேசியிருக்கிறோம். இவர் பலவீனம் இல்லைன்னு சொல்லி 2 வரி, அவ்வளவுதான். பலவீனம் இல்லை, கரெக்ட் தான். அது இவர் ஏத்துக்கிற மாட்டார். அவர் அப்ப இவர் ஏத்துக்கிற மாட்டார், அதனால நான் சொல்லலைன்னு சொன்னால் அவனை அயோக்கியன் என்று சொல்வீர்களா, ஆய்வாளர் சொல்வீங்களா? அது ஆய்வா உளறலா? சிந்திச்சு பாருங்க. அப்ப அந்த ஹதீஸ் சரியானு சொல்லிட்டாங்களாம், பதில் சொல்லிட்டாங்களாம். அடுத்து என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஒரு ஹதீஸ், இன்னொரு ஹதீஸ் இருக்குது இதே கருத்துல. என்ன கருத்து? 11, 12, 13 குர்பானி கொடுக்கலாம் என்கிற ஒரு கருத்துல வேற ஒரு ஹதீஸ் இருக்கிறது அப்படின்னு அந்த ஹதீஸை சுட்டி காட்டுறாரு. சுட்டி காட்டும் அதுல லந்து வேற. இந்த ஹதீஸை நான் பார்த்தாரா, இது அவருக்கு தெரிந்ததா அப்படின்னு சொல்லி அதுல ஒரு அந்த லந்தெல்லாம் விட்டுருவோம். அவர் ஹதீஸை கொண்டே காட்டுறாரு. ஆனா எவனும் எல்லாத்தையும் பார்க்க மாட்டான், வழங்குதா? வகையிலே அவர் அம்புட்டு நீ சொன்ன ஹதீஸ் பார்க்கலன்னு பெரிய கேவலமாது சொல்லி ஆதாரத்தோட காட்டினா ஏத்துக்கிற ஆளுக்கு நாங்க, அதனால என்ன செய்யணும், பார்க்கல, நாங்கள் கண்டுபிடித்து விட்டேன்னு ஒரு ஹதீஸ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்தானே ஆய்வு செய்யணும். இது ஆய்வாளர் லட்சணமான்னு என்கிட்ட கேள்வி கேட்கிறாரு. நீ 4 ஹதீஸ் பலவீனம் இல்லைன்னு சொன்னீங்க ஒரு வரியில், அதான் ஆய்வாளர் லட்சணமா? அதை ஒண்ணு கேட்கிறோம். இவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஒரு பலவீனமான அதுவும் பலவீனமான ஹதீஸ் தான், அதை எடுத்து சொல்றாரு. சொல்லிட்டு அவர் பலவீனமான ஆள் தான், நிறைய குறைகள்லாம் சொல்லி இருக்கிறார்கள், ஆனாலும் அது பலவீனம் இல்லை அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு வாதத்தை வைத்து ஹதீஸ் கலையவே என்ன செய்யறாரு, புது ஒரு ஹதீஸ் கலையை உண்டாக்கி சொல்றாரு. எல்லாம் அறகுறை தான். அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. அந்த முஆவியான்னு ஒருத்தர் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ், அது தஷ்ரீக் நாட்கள்ல குர்பானி கொடுக்கலாம் என்பதற்கு ஆதாரமா இருக்குதான். அவர் உள்ள அறிவிப்பாளர் பலவீனமாக இருந்தாலே அவர் பலவீனம் இல்லையா? அந்த ஒரு விசித்திரமான வாதத்தை கேளுங்க. 3 போடுங்க, 2 போடுங்க, 2, 3 போடுங்க. இனி இந்த ஹதீஸ் பலகீனம்னு கண்டிப்பா மல்லு கட்டிக்கிட்டு வருவார். அப்ப நான் உங்களுடைய வாதம் ஆதாரம் எப்படி இருக்கணுங்கிறத நான் இப்ப கேட்டுறேன். ஏன்னா அது நியாயமான ஒரு கோரிக்கையும் கூட. என்னன்னா,
நீங்க எப்படி ஆதாரத்தை எடுத்து காட்டணும்னா, முஆவியா இப்னு பலகீனமான ஆள்னு அறிஞர் சொல்லியிருக்காங்கலாம் காட்டக்கூடாது இனிமே. அதுக்குரிய பதிலெல்லாம் இப்ப சொல்லி முடிச்சாச்சு. எப்படி காட்டினா உங்க வாதம் நிற்கும் தெரியுமா? இல்ல, ஷாம்வாசிகள் அறிவிச்சாலும் பலகீனம் தான், அதை ஏத்துக்கிற முடியாது. அப்படி நீங்க என்ன செய்யணும்? இந்த அறிஞர்கள்லாம் சொல்லியிருக்காங்கன்னு காட்ட. எப்படி காட்ட முடியும்? இந்த அறிஞர்கள் தெளிவா சொல்லியிருக்காங்க. இவ்வளவு அறிஞர்களும் என்ன ஷாம்ல வாசிகள் அறிவிச்ச ஹதீஸ் எல்லாம் ஏத்துக்கலாம்னு சொல்லி. அப்ப இவ்வளவு தெளிவா என்ன இருக்குது? ஆதாரங்கள் இருக்கிறனால இந்த ஒரு ஹதீஸ் போதும். அப்ப ஜுபைர் பின் முத்தையுடைய ஹதீஸ் லைஃப்னு சொல்லி என்ன பண்ணுவார் தெரியுமா? அந்த ஹதீஸ் எடுத்து வச்சுட்டோமா, அந்த அறிஞர்கள் சொன்னதெல்லாம் கொண்டு வருவார். இவர் லைஃப்னு சொல்லி இருக்கிறாங்க பாருங்க, இவர் உறுதியானவர் இல்லைன்னு சொல்லி இருக்கிறாங்க, இவர் ஒண்ணுமே இல்லைன்னு இருக்காங்க, இவர் தகையர ஹிஃபுதுஹு நினைவாற்றல்லாம் தடுமாறிடுச்சு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்கன்னு அதை பூரா பட்டியலிட்டு லைஃப்னு சொல்லுவார். கண்டிப்பா சொல்லுவார். அதனால அதுக்குரிய பதிலை இப்ப நம்ம சேர்த்து சொல்லிடுறோம். என்னன்னா, சில அறிவிப்பாளர்கள் சரியான நினைவாற்றலோடு ஒரு காலத்தில் இருந்திருப்பாங்க, ஒரு ஊர்ல இருக்கும்போது சரியா இருந்திருப்பாங்க. ஒரு இன்னொரு ஊருக்கு போகும்போது அவங்களுக்கு பலகீனங்கள் ஏற்பட்டு, நினைவாற்றல் மங்கி, அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்கள்லாம் குழப்பங்கள் ஏற்பட்டு, தவறுகள் ஏற்பட்டு, இப்படிப்பட்ட நிலை அறிஞர்களுக்கு ஏற்படும். இதனாலதான் ஹதீஸ் கலையில இப்படி ஒரு விதியே இருக்குது. இது மாதிரி நிறைய அறிவிப்பாளர்களுக்கு ஏற்பட்டும் இருக்கிறது. நினைவாற்றல் இழந்து தவறு செய்த ஹதீஸ்கள், சரியான நினைவாற்றல் இருக்கும்போது அறிவிச்ச ஹதீஸ்கள், இப்படி இரண்டு நிலைகள் பல அறிவிப்பாளர்களுக்கு இருக்கிறது. அதனால ஹதீஸ் கலையில என்ன விதி வச்சிருக்காங்கன்னா, இது மாதிரி ஒரு நிலை யாருக்காவது இருந்தால் அவர் சரியான நினைவாற்றல்ல இருக்கும்போது அறிவிச்ச செய்திகள் எது எது என்று நாம் புரிந்து கொள்வதற்குரிய ஆதாரங்கள் கிடைத்தால் அந்த செய்திகளை எல்லாம் நம்ம ஏற்றுக்கலாம். இந்த மூளை குழம்பிய பிறகு அல்லது நிலை மனன சக்தி எல்லாம் குன்றி தவறு செய்யக்கூடிய நிலைக்கு வரும்போது அந்த நிலையில அவர் எந்தெந்த ஹதீஸ்களை அறிவிச்சாரு என்று நாம் பிரித்து பார்க்கக்கூடிய ப்ரூஃப் நமக்கு கிடைச்சா அப்ப இதை ஏத்துக்கலாம், அதை ஏத்துக்கிறாம விட்டுறலாம் அப்படின்னு அறிஞர்கள் தெளிவுபடுத்திருக்கிறாங்க. இது இவருக்கும் தெரியும். இந்த அதாவது ஒரு ஹதீஸ் பைஹக்கில் இருக்குன்னு காட்டி, இந்த ஹதீஸ் பலவீனமான ஆள் ஒருத்தர் இடம் பெற்றிருக்கிறாரு, ஆனாலும் அது பலவீனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பதில், எனக்கு பதில் இப்படித்தான் சொல்லணும்னு பதில் சொல்லி வரதரா, இது சொல்லக்கூடாது, இப்படித்தான் எனக்கு பதில் தரணும்னு வர ஒரு கிளாஸ் வேறு நடத்துறாரு. முதல்ல இதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு அடிப்படையை நான் உங்களுக்கு விளக்கிறேன். என்னன்னு கேட்டா, அறிவிப்பாளர்கள் சில பேர் ஒரு இளமை காலத்தில், ஒரு நடுத்தர வயசுல ஒரு கரெக்டான ஆளாக இருந்திருப்பாங்க. முதுமை காலத்தில் என்ன செஞ்சிருவாங்கன்னு கேட்டால் குழம்பிடுவாங்க. மனுஷனுக்கு உள்ளது தானே. நான் 25 வயசுல உள்ள மாதிரி இப்போ நான் ஷார்ப்பாக இருப்பேனான்னு சொல்ல முடியாது. இப்போ இருக்கிற மாதிரி இன்னொரு 15 வருஷம் நல்லா எனக்கு ஹயாத்தை கொடுத்தான்னு சொன்னால் இதே மாதிரி நான் இருப்பேனா சொல்ல முடியாது. அப்போ எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் ஒரு வயசாகும் பொழுது அவங்களுடைய நினைவாற்றெல்லாம் தப்பி போயிடும், வார்த்தை குளரும், ஒன்னோடக்கு ஒன்று சொல்லுவோம், அல்சீமர் நோய் வந்துடும், இப்படி பல மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அப்போ இப்படி சில பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த மாதிரி வரும்பொழுது இந்த துறையை விட்டு ஒதுங்கிடுவாங்க. சில ஆளுங்க அவங்க நல்ல காலத்தில் அறிவித்தது மட்டும்தான் இருக்கும். சில ஆளுங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், நல்லா இருக்கும்போது அறிவிப்பாங்க, மூளை குழம்பி போன பிறகு அவங்கள அஜர்த்தின் எல்லாம் போய் தேடி போவாங்க, அறிவிச்சிட்டு இருப்பாங்க. இப்படியான ஆட்களாக இருந்தால் அதை பிரித்து பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? இவர் மூளை குழம்பாம நல்லபடியா இருந்தாரு, நல்லபடியா இருக்கும்போது அறிவித்த ஹதீஸுகள் என்று பிரித்து பார்க்க முடிந்தால் அதை ஏற்றுக்கொள்ளணும். அவர் இந்த பின்னாடி அறிவிச்சது இருந்தா அதை தள்ளி விட்டுறணும். இவர் அறிவித்த ஹதீஸ் முந்தி அறிவிச்சதா பிந்தி அறிவிச்சதான்னு தெரியாம இருந்தா அதை பெண்டிங்கில் போட்டுறணும். அதை ஒரு ஆதாரமாக வாதமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று ஒரு உசூல் இருக்கிறது. உசூல் நல்லா விளங்கிக்கிறங்க, அப்பதான் இது வழங்க, அவர் சொல்ற பதிலுக்கு வழங்கும். உசூல் என்னன்னு கேட்டா, ஒருவர் நம்பகமானவராக இருக்காரு, இருந்துட்டு அப்போ ஹதீஸ் அறிவிக்கிறாரு. அப்புறமேலும் ஒரு 50-60 வயசு ஆகுது, அப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஆகி போயிடுச்சு, அப்போ ஹதீஸ் அறிவிக்கிறாருன்னு வைங்களேன். அப்போ அறிவிக்கலாம் தப்பு தப்பா இருக்குது. முன்னாடி அறிவிச்செல்லாம் கரெக்டாக இருந்துகிட்டு இருக்கிறது, 60ல் அறிவிச்செல்லாம் தப்பு தப்பா இருக்கு, மூளை குழம்பிட்டாருங்கிற பற்றி அவரை பற்றி ஒரு தகவல் கிடைக்கிறது. அப்போ அவர் அறிவித்த ஹதீஸ்கள் வரும்போது நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், இந்த ஹதீஸை இந்த 60ல் அறிவித்தாரா 60க்கு முன்பு அறிவித்தாரா, 60ன்னு உதாரணம் தான், இவர் மூளை குழம்புன 60 வயசுல பின்னாடி அறிவித்தாரா 60 வயசுக்கு முன்னாடி அறிவித்தாரான்னு தேடி பார்க்கணும். சில பேர் இப்படி கிடைக்கும். தேடி பார்க்கும்போது என்ன செய்யும், இவர் 60 வயசுக்கு முந்தைய தான் ஒருத்தர் பார்த்தாரு, நான் 50 வயசுல தான் பார்த்ததை கேட்டேன், 40 வயசுல அவரை சந்திச்சிருக்கிறேன், இப்படின்னு ஏதோ ஒரு ஆதாரத்தின் மூலமாக முன்னாடி அறிவித்தார் என்று தெரிய வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளணும். பின்னாடி அறிவித்தார் என்று தெரிய வந்தால் இது மூல குழம்புன பிறகு உள்ளதுன்னு விட்டுறணும். இது ஒரு உசூல். இது இப்போ சில பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அந்த காலத்தில் அறிவிப்பாங்க, இந்த காலத்தில் அறிவிப்பாங்க. அந்த ஹதீஸை பார்க்கும் பொழுது
இது எப்ப அறிவித்தார்னு தெரியாது, கண்டுபிடிக்கல. ஒரு ஹதீஸ் வரும், அந்த மூலகுழம்புன ஆள் வருவாரு, இவர்கிட்ட இருந்து இந்த அறிவிப்பாளர் கேட்டது மூலகுழம்புறதுக்கு முந்தியா பிந்தியா தெரியல. அப்படி இருந்தா என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அது பெண்டிங்ல போட்டுருவாங்க. சரி என்றோ தவறு என்றோ சொல்லாம, அதை ஆதாரத்துக்கு எடுத்துக்கொள்ளாம தூக்கி வச்சிடணும். இந்த ஒரு உசூல் இருக்குது. இந்த உசூலைத்தான் இவர் அறகுறையா விளங்கிட்டு என்ன செய்யறாருன்னு கேட்டா, இவர் தமாஸ்கஸ்ல இருக்கும்போது கரெக்டா இருந்தாரு, ரைங்கிற ஊருக்கு போன பிறகுதான் மாறிட்டாரு. அப்ப இது தமாஸ்கஸ்ல இருந்து அறிவிச்சாருன்னா கரெக்ட், இது அது பின்னாடி அறிவிச்சா தான் தப்பு என்று வைத்துக் கொண்டு இந்த மூலகுழம்புனவருடைய உசூலை கொண்டாந்து காட்டுறாரு. இதுல உள்ள இவருடைய அறகுறை அறிவுக்கு ஆதாரம் என்னன்னு கேட்டா, இந்த உசூல் இருக்குல்ல, இது யாருக்குள்ள உசூல்? உசூல்னா விதி. இந்த விதிமுறை இருக்குல்ல, இந்த விதிமுறை யாருக்கு உரியதுன்னு கேட்டா, ஆரம்ப காலத்தில் நம்பகமானவராய் இருந்து பிறகு மூளை குழம்பிட்டார அவருக்கு தான். ஆரம்பத்திலேயே உளர்வாயா இருந்து பிறகு மூளை குழப்பிட்டாருன்னு வைங்க, அப்ப என்ன நிலைமை? எல்லாத்தையும் தள்ளிடுவோம். அதை ஆரம்பத்தில் சொன்னது பாதி சந்தேகத்துக்குரியவரா தள்ளிடுவோம், பின்னாடி சொன்னது மீதி சந்தேகத்தையும் சேர்த்து விட்டு தள்ளி விட்டுருவோம். அதாவது யாருக்கு இந்த விதின்றது விளங்கணும், ஃபர்ஸ்ட் விளங்குற என்னன்னு கேட்டா, ஒருவர் நம்பகமா கரெக்டா பர்ஃபெக்டா அறிவிப்பார். அப்படி பேர் எடுத்த ஒருத்தர் மூளை குழம்பி போய் அறிவிச்சாருன்னு சொன்னா, மூளை குழம்புக்கு முன்னாடி உள்ளதை ஏத்துக்கலாம், பின்னாடி உள்ள ஏத்துக்கிற கூடாது. இந்த முஆவியா என்பவர் இந்த மூளை குழம்புனார்ல, மூளை குழம்புக்கு முன்னாடி பர்ஃபெக்டான ஆளா இருந்தாரா? அப்ப பர்ஃபெக்டா இருந்து பின்னாடி மூளை குழம்புனா தான் என்ன செய்யணும்? இந்த இவர் சொன்ன விதியை பார்க்கணும். அந்த விதி அறகுறையா வழங்கி வச்சிருக்கிறார், வெளியே ஒழுங்கா பார்க்காம ஏதோ மூளை குழம்புனவர்னா இப்படித்தான சட்டம்னு விளங்கிறார். மூளை குழம்பு யாருக்கு? ஏற்கனவே லூசு, அவன் மூளை குழம்பிட்டான்னு டபுள் லூஸ் ஆயிடும். நல்லா இருக்கிறவனுக்கு சொல்ற ஒரு விஷயம் இது. இப்ப இவரை முஆவியாவை பொறுத்த வரைக்கும் இந்த மூளை குழம்புனார்னு சொல்றோம்ல, அதுக்கு முந்தி பர்ஃபெக்டான ஆளா இருந்தாரா? அதுக்கு முந்தி ரொம்ப நம்பகமான ஆளா இருந்தாரா? அதுக்கு முந்தி நற்பேர் எடுத்தவரா இருந்தாரா? யார் இதை சொல்றாங்கன்னு அவரே சொல்றாரு, இப்னு ஹிப்பான் சொல்றாராம். இப்படி பிறகுதான் அவருக்கு மூளை குழம்பிருச்சுன்னு சொல்கிறார். சரி, பிறகு மூளை குழம்பிருச்சுங்கிறார்ல, அதை இப்னு ஹிப்பானு அந்த வார்த்தைக்கு முன்னாடி என்ன சொல்றாரு? இவர் சொல்றாருல மூளை குழம்பிட்டாருன்னு சொல்லி, மூளை குழம்பிட்டாருன்னு கிடைச்ச உடனே சரியாக்கலான்னு பாக்குறாரு. என்ன செய்யறாருன்னு கேட்டா, மூளை குழம்பிட்டாருன்னு வருது. மூளை குழம்பிட்டாருன்னு சொன்னா மூளை குழம்புக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் சரின்னு நம்ம கொண்டு போய் நிறுவிடுவோம் இப்படி என்று ஒரு நிலைமைக்கு இந்த வாதத்தை வைக்கிறாரு. ஆனா இப்னு ஹிப்பான் என்ன சொல்றாருன்னு கேட்டா, மூளை குழம்புக்கு முன்னாடி இவன் கள்ளப்பைய, மூளை குழம்புனதுக்கு பிறகு ரெட்டை பலவீனம். அதாவது ஒரு பலவீனம் ஆல்ரெடி இருந்தவருக்கு தான் மூளை குழம்பிருக்கு. பலவீனமாகவே இருந்தவருக்கு மூளை குழம்பினால் அப்ப இந்த சட்டத்தை பொறுத்துவீங்களா? பலமாக இருந்தவருக்கு மூளை குழம்பினால் தான் மூளை குழம்புறதுக்கு முந்தி மூளைக்கு பிந்தின்னு சொல்ல முடியும். ஏற்கனவே நல்லா இருக்கும்போது மூளை குழம்பாம இருக்கும்போது விட்டு அடிக்கிற ஒரு ஆளு மூளை குழம்பிருச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட விட்டு அடிப்பாரு. அப்ப கூட விட்டு அடிப்பாரு, குறைவா விட்டு அடிப்பாருன்றதுல வருமே தவிர பர்ஃபெக்டான ஆள் வருமா? வராது. எந்த இப்னு ஹிப்பான் இவர் ஆதாரம் காட்டுறார்? அவர் சொல்றாரு, கான எஸ்ரி குல் குத்துப. இவர் சொல்ற வாசகத்துக்கு முந்தின வாசகம் கான எஸ்ரி குல் குத்துப. இந்த முஆவியா என்ன செய்வார்னு கேட்டா, பிறருடைய நூல்களை களவாண்டுட்டு வருவார். எஸ்ரிக்குன்னா திருடுவார். திருடி கொண்டு யோ ஹத்திஸ் பிகா, அதை அறிவிப்பாரு. சும்மா தகையற அப்புறமேல நினைவாற்றல் மலை குழம்பி போச்சுக்கிறாரு. அப்ப நினைவாற்றல் குழம்புறதுக்கு முந்தி அவர் எப்படி இருந்திருக்கிறாரு? களவாணியா இருந்திருக்கிறாரு. ஹதீஸுகள்லாம் எப்படி அறிவிக்கணும்னு அந்த காலத்துல மூசாட்ட இருந்து முஸ்தபா கேட்கிறாருன்னு வைங்களேன், முஸ்தபாவை பார்த்து அவர்களே வாயிலிருந்து கேட்டு அறிவிச்சா தான் ஹதீஸ். இவர் அல்லது என்ன செய்யணும்னு கேட்டா, நான் முஸ்தபாட்ட நான் அறிவிக்கிறேன்னு சொன்னா முஸ்தபாவை சந்திச்சு அவர் எழுதி வச்சிருப்பார்ல தன்னுடைய ஹதீஸுகளை புக்க, அது அவர் கையில இருந்து வாங்கி இதெல்லாம் நான் அறிவித்த ஹதீஸ்கள் தருவாரு. அதை நான் அறிவிக்கும் பொழுது எனக்கு மூசா சொன்னாரு, எனக்கு முஸ்தபா சொன்னாருன்னு அறிவிக்கலாம். சம்பந்தப்பட்ட அந்த பார்ட்டிட்டையே வாங்கி நூலாக வாங்கி அறிவித்தாலும் பரவாயில்லை, அல்லது சம்பந்தப்பட்ட ஆசிரியரை சந்திச்சு செவி வழியா கேட்டு அதை அறிவித்தாலும் பரவாயில்லை. இவர் என்ன செய்வார்னு கேட்டா, அந்த காலத்துல பெரிய அந்த அறிஞர்கள் பேர்ல ஹதீஸ்கள் மாதிரி எழுதி விற்பானுவோம். என்ன செய்வாங்க? ஜுஹுரி சொன்ன ஹதீஸ், இஸ்மாயில் சொன்ன ஹதீஸ், மூசா சொன்ன ஹதீஸ் லெதர் தோள்களில் எழுதி என்ன செய்வாங்க? விற்பனை பண்ணுவாங்க. அது பொய்யாவும் இருக்கும் மெய்யாவும் இருக்கும். அவர் தான் சொன்னார்ன்னு தெரியாது.
அதை வாங்கிட்டு வருவாராம். காண இப்னு ஹிப்பான் சொல்றாரு, காண எஸ்தரில் குத்துப, புக்குகளை விலைக்கு வாங்கிட்டு வருவார். இந்த காலத்துல புக்கை வாங்கினா கரெக்ட், என் பேர்ல ஒரு புக்கு வந்தா நான் தான் எழுதுனேன்னு அர்த்தம், என்ன பிரிண்ட் பண்ணி காப்பிரைட் பண்ணி வர்ற காலம். அந்த காலத்துல அப்படிலாம் கிடையாது, சும்மா எழுதிக்கிறது தானே. அவர் என்ன செய்வார்னு கேட்டா, சந்தையில் வைப்பாங்களாம், ஹதீஸ் வியாபாரிகள் இருந்திருக்காங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா, உனக்கு யாருடைய ஹதீஸ் வேணும், ஜுஹரி ஹதீஸ் தான் வச்சுக்க. அது ஜுஹரி தான் சொன்னாரா இவருக்கு இல்ல, இவர் ஜுஹரியை சொல்லாம ஜுஹரியுடைய கிதாபெல்லாம் என்ன செய்வார்னு கேட்டா விலைக்கு வாங்குவாராம். ஜுஹரி பேரில் சொல்லப்படுற கிதாபுகளை, காண எஸ்தரில் குத்துப, புக்குகளை வந்து விலைக்கு வாங்குவாரு. இன்னொரு இடத்துல எஸ்ரிக்குள் குத்துப, குத்துபுகளை களை வாங்குவார், திருடிக்கிட்டு வந்துருவாராம், விலைக்கு வாங்குவாரு. யாராவது வச்சிருந்தாங்கன்னா அவர் சுட்டி உடையாந்துருவாராம். வந்து என்ன செய்யறது, அந்த புக்கு யார் பேர்ல இருக்கோ அதை வச்சுக்கிட்டு ஜுஹரி எனக்கு சொன்னார் அறிவிச்சு விட்டுவாரு. இவருடைய வேலை என்னன்னு கேட்டா, அடுத்தவர்கள் எழுதி வைத்த புஸ்தகத்தை கொண்டு வந்து அந்த ஆசிரியரே வந்து எனக்கு சொன்னதாக இவர் என்ன செய்வாரு, அறிவித்து விட்டுருவாரு. ஓய் ஹஜ்ஜு பிஹா, விலைக்கு வாங்கின புஸ்தகத்தை பார்த்து அறிவித்து விட்டாரு. சும்மா தகையர ஹிஃபுலுஹு, பிறகு நினைவாற்றல் அவருக்கு உடம்பி விட்டது. வகமி, அப்புறமேலு வகம கற்பனையில் அறிவிச்சாரு. முந்தி வந்து திருட்டு புஸ்தகத்தில் அறிவிச்சாரு, பிந்தி வந்து கற்பனையில் அறிவிக்க ஆரம்பிச்சாரு. ரெண்டும் தப்பு தானே. இவர் முன்னாடி மட்டும் கரெக்டா அந்த ஆசிரியர்கிட்ட கேட்டு இந்த ஆசிரியர் தான் எனக்கு சொன்னார்னு உறுதிப்படுத்தி அறிவிச்சவரா இருந்தாரா? அதனாலதான் இவரை பத்தி ஹதீஸ்கள் அறிஞர்கள்லாம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இவர் ஹதீஸ்ல லைஸ பிஷையின் ஒண்ணு கணக்கில் எடுத்துக்கொள்ள கூடாது. ஏன் கணக்கில் எடுத்துக்கொள்ள கூடாதுன்னு இந்த ரைக்கு போனார ஈரானுக்கு, அப்ப சொன்ன விமர்சனம் இல்லை இது. இவரை டோட்டலாவே ஆய்வு செய்யும் பொழுது இவர் என்ன இல்ல, லாயுத்தஜிபி, இவர் ஆதாரமா கொள்ள இயலாது, இவர் வந்து கள்ளன். இவர் இன்னும் சொல்ல போனா இவர் வந்து என்ன செய்யறாருன்னா, இந்த ஹதீஸை கூட இப்ப ஜுஹரி அறிவிப்பதாகத்தான் இதை காட்டுறாங்க. ஜுஹரி அறிவிக்கிற புஸ்தகத்துல அறிவிச்சாருன்னு வைங்க, மாற்றம் வரக்கூடாது. அந்த மாற்றம் இல்லாம என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஜுஹரி சொல்லும் பொழுது ஒரு தடவை என்ன செய்யறாருன்னா அபு ஹுரைரா சொன்னதா சொல்றாரு, இன்னொரு தடவை வந்து அபு சயீத் சொன்னதா சொல்றாரு. அப்ப இந்த மாதிரி உழைப்பிதான் இந்த ஹதீஸ் அறிவிச்சிருக்கிறார். இப்ப 2 ஹதீஸ் இருக்குது, அவர் சொல்றாருல, அபு சயீத் வழியாகவும் அறிவித்திருக்கிறார், அபு ஹுரைரா வழியும் அறிவித்து. அப்படி கிடையாது, ஒரு தடவை அபு சயீதும் பாரு, அடுத்த நாளைக்கு பேசும்போது அபு ஹுரைரான்டுவார். அபு ஹுரைராவும் அபு சயீதும் சொன்னார்கள் அறிவிக்க மாட்டாரு. எப்படி அறிவிப்பாரு, வாயில வந்து விட்டு அடிக்கிறாள் தானே. ஒரு நாளைக்கு இந்த ஹதீஸை சொல்லும் பொழுது எனக்கு அபு ஹுரைரா வழியாக ஜுஹரி சொன்னாரும் பாரு, இன்னொரு நாளைக்கு இன்னொரு போயிட்டு அபு சயீத் வழியாக சொன்னாரும் பாரு. அப்ப இவர் இந்த ஹதீஸ் கூட விட்டு அடிச்சிருக்கிறார். இப்ப என்ன பிரச்சனை என்று கேட்டா, மூல குழம்புனவருங்கிற அந்த விமர்சனம் வந்து நல்லவர்களுக்கு வந்தா தான் இந்த ரூல், இவர் சொன்ன அந்த ரூல் பலவீனர்களுக்கு வந்துச்சுன்னு சொன்னா, அப்ப மூல குழம்புக்கு முந்தி பலவீனம், மூல குழம்புக்கு பிந்தி ரெட்ட பலவீனம். எப்படி இருந்தாலும் போக்கு தான் அந்த ஹதீஸ், எப்படி இருந்தாலும் அந்த ஹதீஸ் என்னது போக்கு. அதனால வந்து மூல குழம்புக்கு முன்னாடி இவர் நல்லா இருந்தார்னு எங்க இருக்கு, மூல குழம்புனதான் சொல்லக்கூடிய இப்னு ஹிப்பானே தான் சொல்றாரு. இதை எப்படி சொல்றாரு, அதை அவரே எடுத்து சொல்றாரு. இப்னு ஹிப்பானே சொல்லிவிட்டார். இவர் குறை சொன்ன இப்னு ஹிப்பானே என்ன செய்யறாரு, மூல குழம்பிட்டாருங்கிறாரு. அவன் மூல குழம்பிட்டாருங்கிறாரு. மூல குழம்புக்கு முன்னாடி நல்லா இருந்தாருங்கிறாரா? மூல குழம்புக்கு முந்தியும் ஆளு சரியில்லை, மூல குழம்புனதுக்கு பிந்தியும் சரியில்லை. அப்படின்னு வரும் பொழுது இவர் எப்படி சரியான அறிவிப்பாளர் ஆவாரு? அதனால வந்து என்ன செய்யறாங்க, இன்னும் சொல்ல போனா சாஜி சொல்றாரு, சாஜிங்கிறவர் சொல்றாரு, கான இஸ்தரா கிதாபன் லி ஜுஹரி மின சூக்கி, கடை வீதியில போய் ஜுஹரி புஸ்தகம்னு ஒன்று நிறுத்திச்சான், அதை வாங்கிட்டு வந்தாராம். வந்து பரவா அணி ஜுஹரி, ஜுஹரி எனக்கு சொன்னார்னு அறிவிப்பார். உள்ளதெல்லாம் ஜுஹரி தான் எழுதினார்னு தெரியாது, புஸ்தகத்தை விற்கிறாங்க ஜுஹரி புஸ்தகம், அது ஜுஹரி தான் எழுதினாருங்கிறது கிடையாது. ஜுஹரியுடைய கிதாபு என்று ஒரு கிதாபு விற்கப்பட்டுச்சு, அதை வாங்கி கொண்டு கடத்தருவுக்கு போய், சூப்புல போய் கடத்தருவுல போய் வாங்கிட்டு வந்து ஜுஹரி சொன்னதை அறிவிப்பார் இவரு. அந்த மாதிரி இதெல்லாம் எப்ப, மூலகுழம்பு முன்னாடி, மூலகுழம்பு முன்னாடி கள்ளன், ஹதீஸ் கள்ளன், ஹதீஸ் திருடன். அப்ப ஹதீஸ் திருடனா இருக்கிற ஒரு ஆளா இருந்திருக்காரு என்பது என்ன செய்யுது விளங்குறதுனால இவரை வந்து என்ன செய்ய முடியாது, நல்லவர்னு சொல்ல முடியாது. ஜுஹரி வழி அறிவிக்கிற ஹதீஸ் நல்லது சில ஆளுக்கு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா ஜுஹரி வரிக்கு அறிவிக்கிற ஹதீஸ்லயும் பொய்யான ஹதீஸ்லாம் இருக்குது. இவர் அறிவிச்ச ஹதீஸ்கள்ல ஜுஹரி பேர்ல அறிவிக்கிற, உதாரணமாக ரசூலுல்லாஹ் ஒரு ஜனாசாக்கு நின்றாங்க இல்லையா, யூதனுடைய ஜனாசா வந்து நின்றாங்க, அதை வந்து எல்லாரும் அப்படி அறிவிக்கிறாங்க. இந்த ஆள் எப்படி அறிவிச்சிருக்கான் தெரியுமா, ஏன் நின்றார்கள் தெரியுமா, அந்த யகுதி ஜனாசாவில் துர்நாற்றம் வந்துச்சு, அது அதை சகிக்க முடியாம வந்துச்சு, நின்றாங்க ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கான் அந்த ஆள். யார், இந்த மாவியா, அதே ஜுஹரி வழியா தான். அதனால ஜுஹரி வழியாவும் பொய்களை விட்டு லிஸ்டே போட்டிருக்கிறாங்க. ஜுஹரி பேரை பயன்படுத்தி இவர் அறிவித்த பொய்கள் சொல்லி ஒரு பட்டியலே இருக்கிறது.
அதனால இவர் எந்த ஹதீஸ் முதல்ல நம்ம சொன்ன ஹதீஸ் பலவீனம் நிரூபிச்சிட்டோம், அதுக்கு மறுப்பே சொல்லல, அவர் பலவீனம் உறுதியாகிவிட்டது. இவர் அதை ஐயாமு தஸ்ரீக்கில் குர்பானி கொடுக்கலாம் என்பதற்கு வைக்கிற ஆதாரம் என்ன? பைஹக்கியில வர்ற ஆதாரம். இந்த பைஹக்கியில எப்படி வருதுன்னு கேட்டா, அதாவது இப்படியே வருது. ஒரு தடவை இப்படி சொன்னார், ஒரு தடவை அப்படி சொன்னார். எப்படி சொல்றாருன்னு கேட்டா, ஹாதா சவாவுன் கால அனி ஜுஹுரி அன் சயீதின் அன் அபி ஹுரைரா ஓ சவாவுன் கால அனி ஜுஹுரி அனிபின் முசையபி அன் அபி சயீதின் ஜமியன். இப்படி ரெண்டு வகையை அறிவிப்பாராம். சில நேரத்தில் வந்து ஜுஹுரி சொன்னாரு, ஜுஹுரிக்கு சயீது சொன்னாரு, சயீதுக்கு அபு ஹுரைரா சொன்னாரும் பாராம். இதே ஹதீஸ் இன்னொரு தடவை சொல்லும் என்ன செய்வார்னா அதை மாத்திடுவாராம். ஜுஹுரி சொன்னாரு, இப்னுல் முசையப் சொன்னாரு, அவருக்கு வந்து அவர் அபு ஹுரைரா சொன்னாரு, இப்படி மாத்திடுவாராம். இப்படி சொல்லிடுவாரு. கைரு மஹ்பூலைன், ரெண்டு ஹதீஸுமே என்ன இல்லை, இது சரியானது கிடையாது அப்படிங்கிறதா இது. அதனால இவர் வந்து இந்த ஹதீஸ் டோட்டலான ஃபெயிலான ஒரு ஹதீஸ், முந்துன ஹதீஸுகளை விட பலவீனமானது. நம்ம சொல்லி பலவீனம்னு காட்டினோமே, அதை விட பலவீனம் என்னது, டோட்டலாவே அவங்களாம் நல்ல ஆளுக்களா இருந்தாங்க, இடையில யாரை விடுபட்டுருச்சுங்கிற மாதிரியான சில விமர்சனங்கள் வந்துச்சு சில ஹதீஸுகள்ல. இதுல என்ன வருதுன்னு கேட்டா, இவரை வந்து ஆள் ஆரம்பத்திலே களவாணி, ஏதாவது கிடைச்சா உடனே ஏன் இதுன்னு அறிவிச்சுக்கிறது. இப்ப இந்த டிஎன்டிஜில் என்ன செய்யறாங்க, புஸ்தகத்துல எடுத்து வேற பேரை மாத்தி களவாண்டு போடுறாங்கல்ல. இப்படி ஒருத்தர் புஸ்தகத்தை என்ன செய்யற, அடுத்தவங்க புஸ்தகம்னு சொல்லிட்டு களவாண்டு பேரை மாத்தி முன் பறவை ரெண்டாவது பறவை மாத்தி விட்டு என்ன செய்வாங்க, தன் புஸ்தகம்னு போடுறாங்க இல்லையா. இந்த களவாணித்தனம், இதே களவாணித்தனம் பண்ண ஒரு ஆள் அவர் இருந்திருக்காரு, அவ்வளவுதான். இது எப்படி ஆதாரமாகும்? அவர் இதுக்கு வச்சிருக்கிற ஆதாரம் இதுவும் நடிபட்டு போச்சு. அதுக்கு அடுத்து வந்து இது ஒரு ஆதாரமாச்சா. அடுத்து என்ன செய்யறாருன்னு கேட்டா, இவர் வீட்டில் ஆதாரம் இந்த, அதாவது தஸ்ரீக்குடைய நல்ல குர்பானி கொடுக்கலாம் என்பதற்கு ஆதாரத்தை நல்லா கவனிங்க. நான் சொன்ன ஹதீஸ்கள் பலவீனம்னு சொன்னதுக்கு பதில் சொல்லவில்லை. இவர் ஒரு ஹதீஸ பலவீனமானது பலவீனம் இல்லைன்னு சொல்லி பொய்யா வாதிடுகிறாரு. அவர் மூல குழம்புன ஆளா இருக்கிறதுனால முந்தி உள்ளது ஏத்துக்கலாம்ங்கிறாரு. ஏத்துக்கலாம் தான், எப்போது மூல குழம்புனவருக்கு முந்தி ஒரு நல்லவராக இருந்திருக்கணும். மூல குழம்புக்கு முன்னாடி ஆள் சரியில்லை அப்படின்னு இருந்தா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதுவும் போக்கா போச்சா. அடுத்து என்ன செய்யறாருன்னு கேட்டா, இந்த தஸ்ரீக்குடைய நாளை பத்தி ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஈதுன்னு சொன்னார்கள், பெருநாள் சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸை கொண்டு வர்றாரு. எப்படி? ஐயாமு ஈதின், இது ஈதுடைய நாள் என்று ரசூலுல்லாஹ் நினைஞ்சிருக்கிறாங்க. ஹாதா ஈதுனா, ஈதுடைய நாள் என்று சொன்னார்கள் ஒரு ஹதீஸை சொல்றாரு. அதாவது ஹஜ்ஜி பெருநாள் எப்படி ஈது பெருநாள் சொன்னாங்களோ அதே மாதிரி 11 பெருநாள், 12 பெருநாள், 13 பெருநாள்ட்டாங்க. இதை கொண்டாந்து வச்சு என்ன செய்யறாருன்னா பத்தியா, பெருநாள். பெருநாள் என்னங்க, பெருநாள்ல செய்யற எல்லா வேலையும் இதுல செய்யலாம். பெருநாள் என்ன செய்வோங்க, குர்பானி கொடுப்போம். அப்ப பெருநாள்ல குர்பானி கொடுக்கலாம் என்றால் 11, 12, 13 கொடுக்கலாம்ல அப்படின்னு ஒரு வாதம் பண்ணி, ஏன் அப்படி சொன்னார்கள்? பெருநாள் என்று சொன்னதுக்கு என்ன காரணம் என்றால், பெருநாள்ல குர்பானி கொடுக்கிற மாதிரி இதுல கொடுக்கலாம்னு சொல்றாரு. பெருநாள்ல அந்த அர்த்தம் அவர் சொல்ற கேளுங்க. முதல்ல 15 போடுங்க. பெருநாள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதனாலதான் நீங்க பல விஷயங்களை பார்க்கலாம். பெருநாள்ல செய்யக்கூடிய பல கிரியைகளை, காரியங்களை அதற்கு பிறகுள்ள நாட்களிலும் ஹாஜிகள் செய்வாங்க. உதாரணமாக கல் எறிகிறது. என்னைக்கு எறிவாங்க? பெருநாள் அன்று 10வது நாள் தான் எறிவாங்க. அன்னைக்கு மட்டும் தான் எறிவாங்களா? தஸ்ரீக்குடைய நாட்கள்லயே அது தொடரும். அந்த அடிப்படையில தான் 10வது நாள் அப்ப இவர் சொன்ன வாதம் என்ன செய்யறாருன்னு கேட்டா, பெருநாள் அன்னைக்கு கல் எறிகிறோமா, எங்க போய் மினாவில் போய் அந்த சாத்தானுக்கு கல் எறிகிறது பெருநாள் அன்னைக்கு எறிகிறோம். அதே காரியத்தை பெருநாளைக்கு மறுநாள் எறிகிறோமா, மறுநாள் எறிகிறோமா, மறுநாள் எறிகிறோமா. அப்ப என்ன விளக்குது? பெருநாள்ல செய்யற காரியத்தை தஸ்ரீக்கு நாள்லையும் செய்யலாம். அதே மாதிரி பெருநாள்ல குர்பானி கொடுக்கறதுனால என்ன செய்யலாம், மறுநாளும் கொடுக்கலாம்னு கொண்டு வர்றாரு. அதான் குர்பானி கொடுக்கறதுக்கு நேரடி ஆதாரம் காட்டுன்னு சொன்னா, பெருநாள்னால என்ன குர்பானி கொடுக்கறது தானே அப்படிங்கிறாரு. அப்ப நோம்பு பெருநாளைக்கு குர்பானி கொடுப்பீங்களா? பெருநாள்ல குர்பானி தானே. அப்ப நோம்பு பெருநாளை ஈதுன்ட்டாங்களே, அப்ப என்ன செய்யணும், நம்ம ரசூலுல்லாஹ் ஈதுன்னு சொல்லி விட்டார்கள் நோம்பு பெருநாள, அதனால ஹஜ்ஜி பெருநாளைக்கு உள்ள குர்பானியை நோம்புலயே கொடுத்துருவோம், அதுவும் ஈது தானே. ஈதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, ஈதுங்கிற வார்த்தை வந்துட்டா குர்பானி கொடுக்குற அர்த்தம் வருமா? ஈதுன்னா கொண்டாட்டம், சந்தோஷமா இருக்கிற நாள் அர்த்தம். திங்கிறது நோம்பு வைக்காத ரசூலுல்லாஹ் வழக்கம் சொல்லிட்டாங்க. சரி, நான் கேட்கிறேன், ஈதுனால கொண்டாடலாங்கிறீங்களே, ஈதுங்கிற வார்த்தை வந்ததுனால அடுத்த நாளும் கொடுக்கலாம், அடுத்த நாளும் கொடுக்கலாம். அப்ப பெருநாள் தொழுகை எப்படி பண்ணிடுவோமா? பெருநாள் அன்னைக்கு கல்லறிகிற மாதிரி 10ல கல்லறிகிற மாதிரி 11லையும் கல்லறியணுமா, 12லையும் போய் செய்தான்னு கல்லறிகிறோமா. அப்ப இதுல செய்யற காரியத்தெல்லாம் அதுல செய்யறோம்னு சொல்லி எல்லாத்தையும் செய்யல, ஒண்ணுதான் செய்யறோம் அப்படி கொண்டு வர்றாரு. அப்ப என்ன விளங்குறது?
அப்ப கல்லெறியலாம் என்பது போல குர்பானி கொடுக்கலாம். அப்ப உன்னைய மாதிரி இப்ப என்ன செய்ய, இப்ப எங்களுக்கு பாயிண்ட் ஆப்போச்சு பட்டி டிஜேக்கு என்னது, இன்னும் ஐயாமு தசீர் வரைக்கும் பெருநாளை போட போறாங்க. இப்ப என்ன செய்ய போறாங்கன்னா, பெருநாளைக்கு வேண்டாலும் தொழுதுக்க, 11ல வேண்டாலும் தொழுதுக்க, 12ல வேண்டாலும் தொழுதுக்க, 13ல வேண்டாலும் தொழுதுக்க. அப்ப அதுக்காக எடுத்து கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன். இப்ப பெருநாள்ல செய்யற எல்லா காரியத்தையும் செய்யலாம், பெருநாள் தொழுகையும் செய்யலாமா? அந்த எந்த காரியத்தை செய்யலாம்னு வருது அதைத்தான் செய்யலாம். பெருநாள் அன்னைக்கு கல்லை எரிஞ்சாங்க, அடுத்த நாள் எரிஞ்சாங்கன்னா கல்லெறிவதற்குரிய நாட்கள் எடுத்துக்கொள்ளணுமே தவிர, பெருநாள்ங்கிற வார்த்தை வந்ததுனால இது எல்லாத்தையும் செய்யலாம் இப்படி இருக்க முடியும்? ஒவ்வொரு பெருநாளையும் ஒவ்வொரு சட்டம் இருக்கிறது. அட நோம்பு பெருநாளை குர்பானி இல்ல, ஹஜ்ஜி பெருநாளை குர்பானி இருக்க. அப்ப எந்த பெருநாளைக்கு என்ன செய்யணும் அதுதானே செய்யணும். அப்ப பெருநாள் ஐயாமு தஸ்ரீக் ஈதுனா என்ன, ரசூலுல்லாஹ் நோம்பு வைக்கிறது தடுத்துட்டாங்க. தின்னு நல்லா அன்னைக்கு போய் சாப்பிடு, அன்னைக்கு போய் நோம்பு விட்டு சொல்லி வச்சுக்கிட்டு செய்யாத, அந்த உணவை நீ புறக்கணிச்சிடாத, கொண்டாட்டமாயிரி அப்படிங்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த ரசூலுல்லாஹ் காலத்துல கூட இந்த இதெல்லாம் பண்ணுவாங்கல்ல, அதாவது தஃப் அடிச்சுட்டு இருப்பாங்க பெண்கள்லாம், அது கூட ஐயாமு தஸ்ரீக்கில தான். ஈதுடைய நாளுக்கு விட்டுருங்க, அவங்கள கண்டிக்காதேன்னு சொல்லுவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அந்த மாதிரி எல்லாம் வர்றதெல்லாம் என்னன்னு கேட்டா கொண்டாட்டத்துக்கு உள்ளது, ஜாலியா இருக்கிறதுக்குள்ள ஒரு நாள், ஒரு ஆடல் பாடல் கூட வச்சுட்டு போ அப்படின்னு அனுமதிக்கப்பட்ட ஒரு நாள் தான் பெருநாளுக்கு அர்த்தமே தவிர, குர்பானியை ஆய்வுல பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். குர்பானி நிலைநாட்டுவதற்கு ஒரு பலவீனமான ஒரு பொய்யான ஒரு ஹதீஸை காட்டி நிலைநாட்ட பாக்குறாரு. அதுக்கப்புறம் ஈதுன்னு வந்து விட்டது. ஈதுனா என்னங்க, பெருநாள். பெருநாள் என்னங்க, குர்பானி. இது ஆய்வா? அப்படின்னா என்ன செய்யறதையும் சொல்ல, பெருநாள்ல செய்யற எல்லாத்தையும் செய்யலாம்னு சொன்னா 10ஆம் நாள்ல செய்யற எல்லாத்தையும் என்ன செய்ய, 11, 12, 13 எல்லாத்தையும் செய்ய வேண்டியதான் அப்படி சொல்லுவீங்களா? இத ஒரு விஷயம். அதனால இந்த ஒரு உட்படாத ஆதாரம் காட்டுறாரு. அடுத்து என்ன செய்யறாருன்னு கேட்டா, சிறைக்கூடிய நாட்கள் இருக்கு இல்லையா, அது என்ன வருதுன்னா, அல்லாஹ்வை திக்ர் செய்யற நாள், ஐயாம் மக்களின் சாப்பிடுற நாள், குடிக்கிற நாள், அல்லாஹ் திக்ர் செய்யற நாள் வருதான். திக்ர் செய்வதுன்னா என்ன, அறுக்கும் போது அல்லாஹ்வுடைய பெயரை கூறுதல். திக்ர் செய்வதற்கு அந்த அர்த்தமா, அல்லாஹ்வின் பெயரை கூறுதல்ங்கிற வார்த்தைக்கு அந்த அர்த்தம் செஞ்சிருக்கிறார். அது தப்புன்னு நிரூபிக்க போறோம். அதுல கூட அப்படி வச்சுக்கிட்டா கூட என்ன வந்திருக்கு, திக்ர் இல்லான்னு வந்திருக்கு. அல்லாஹ்வை திக்ர் செய்யற நாள் வந்துருச்சான். திக்ர் செய்யற நாள் என்பது எதை குறிக்குமா, குர்பானி கொடுக்கறது கொடுக்க முடியும். எவனா வழங்குவானா இதை? அப்ப திக்ருல்லா வர்ற இடத்துல ஒரு குர்பானி கொடுத்துட்டு இருப்பியா? திக்ர் செய்யற நாள் வந்தா குர்பானின்னு யாரும் அர்த்தம் செய்வானா? அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய நாள், அதிகமாக நினைவு கூறுறோம். இது தக்பீர், ஐயா இப்ப லப்பைக்கு சொல்லுவாங்க, தக்பீர் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் உள்ள நாட்கள் தான் அது தக்பீருடைய நாட்கள் சொல்றோம் இல்லையா, அதைத்தான் திக்ருல்லாகப்படுது. அப்ப திக்ருல்லான்னு வந்ததுனால இதுல என்ன தெரிகிறது, அல்லாஹ்வை உண்ணுகிற நாள், பருகிற நாள், திக்ருல்லா அல்லாஹ்வை திக்ர் செய்யற நாள், அதாவது அல்லாஹ்வுடைய பெயரை கூறுகிற நாள். அதாவது அறுக்கும்போது அல்லாஹ்வுடைய பெயரை எப்படி அர்த்தம் பாருங்க, அப்படி பயங்கரமான வியாக்கியம். எப்படி அல்லாஹ்வை திக்ர் செய்யற நாள் வந்தா அதுக்கு இவர் என்ன கொண்டு வர்றாரு, அல்லாஹ்வை திக்ர் செய்யும் நாள், அதாவது அல்லாஹ்வுடைய பெயரை கூறும் நாள், அதாவது பிராணியை அறுக்கும் போது அல்லாஹ்வுடைய பெயரை கூறும் நாள் அர்த்தமா. இது எப்படி பயங்கரமான ஆய்வு. உலகத்துல இந்த மாதிரி ஒருத்தன் ஆய்வு செஞ்சிருக்க மாட்டான். அவ்வளவு அழகான ஆய்வு செஞ்சு திக்ருங்கிற வார்த்தையை வைத்துக் கொண்டு குர்பானி கொடுக்கலாம் அப்படிங்கறத என்ன செய்யறாரு, ஆதாரமா காட்டுற. அதுவும் நின்று போச்சு போக்கு. அடுத்து என்னன்னு கேட்டா, இப்ப நம்ம ஒண்ணு சொன்னோம், இப்ராஹிம் நபி தான் அந்த குர்பானி முத கொடுக்கிறார். அவரிலிருந்து ஆரம்பிக்கிறது. அவர் மகனை அறுத்து பழகிற மாதிரி எல்லாம் ஏற்படுத்தி அதை தடுத்து ஒரு பழிப்பிராணி எல்லாம் கொடுத்து என்ன செய்யறான், அறுக்க சொல்றான். அறுக்க சொல்லிட்டு ஒருத்தரக்கன அழகு பில்லாகிறீன், பிந்தி வர்றவங்களுக்கு அதை வழிமுறை ஆக்கிட்டோன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப இப்ராஹிம் நபி குர்பானி கொடுத்ததுதான் வழிமுறை அப்படின்னு சொன்னா, அவர் 4 நாளைக்கே கொடுத்துருப்பாரு, ஒரு நாள் தானே கொடுத்துருப்பாரு. அப்படிங்கிற வகையில அவர் எந்த நாளில் கொடுத்தாரு அந்த நாள்லாம் கொடுக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு என்ன செய்யறாரு, அதுக்கு பயங்கரமான பதில் சொல்றாரு. என்ன பதில், நான் சொன்னதையெல்லாம் இருட்டடிப்பு செஞ்சுட்டு, நான் அதை மட்டும் சொல்லல, இப்ராஹிம் நபி ஒரு நாள் தான் கொடுத்தார், அந்த நாள் எது அப்படிங்கிறதுக்கு நான் ஆதாரம் சொல்லியிருக்கிறேன். என்ன சொல்லியிருக்கிறேன், அதுக்கு முன்னாடி அவர் சொல்றதை கேளுங்க, 11 போடுங்க. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, இந்த வசனத்துல இப்ராஹிம் நபி ஒரு பழிப்பிராணி அறுத்தாருங்கிறான். அப்ப ஏதாவது ஒரு நாள்ல தானே அறுத்திருப்பார். இப்ராஹிம் நபியை பின்பற்றணும்னு நல்லா சொல்றான். அப்ப எந்த நாள்ல அவர் அறுத்தாரோ அந்த நாள்ல தான் நம்ம அறுக்கணும். அதை விட்டுட்டு நம்ம பின்னாடி அறுத்துக்கலாம், அடுத்த நாள் அறுத்துக்கலாம் சொன்னா இது இப்ராஹிம் நபியை பின்பற்றது இல்ல, இது குர்ஆனுக்கு மாத்தம். எப்படி சுத்தி வளைச்சு கொண்டு வர ஆரம்பித்தீங்களா, அது அவருடைய வளமை, அப்படி கொண்டு வருவார். ஆனா குர்ஆன்ல எங்கேயாவது இப்ராஹிம் நபி இந்த நாள்ல அறுத்தார் இருக்கா? இவர் வாசிச்ச வசனங்கள் நாளை பத்தி பேசவே இல்லை. அந்த வசனங்கள் பேசுறது என்ன,
அவர் ஒரு பலிப்பிராணியை அறுக்க சொன்னா அவர் அறுத்தார். அந்த வழிபாட்டை பின்வந்தவர்கள்ட்ட நம்ம விட்டோம். நீங்களும் எல்லாரும் அது மாதிரி அறுத்து பலியிடுங்கன்னு தான் சொன்னோம். இவ்வளவுதான் குரான் இருக்கு. குரான் அறுத்து பலியிடுவதை பத்தி தான் பேசுதே தவிர அறுக்கிற நாளை பத்தி எங்க விஷயமே இல்லை. இவருக்கு பிரச்சனை வந்துட்டதுனால என்ன பண்றாரு, வலுக்கட்டாயமா அந்த வசனங்கள் அறுக்கிற நாளை பத்தி பேசுறதா கொண்டு வந்து இப்ப இவர்கிட்ட இப்ப என்ன சஹீஹான ஹதீஸ காட்டா கூட நிக்காது இவர்கிட்ட. ஏன்னா இவதான் குரானுக்கு அப்ப நிறைய சொல்லி இருக்கிறார். சரி, ஏதாவது ஒரு ஹதீஸ், பல ஹதீஸ் ஐயாமு தஸ்ரீக்ல கொடுக்கணுங்கிற கருத்துல ஏராளமான ஹதீஸ் வருது. அது எல்லாம் லைஃப்னு சொல்றீங்கல்ல. சரி, யௌமுன் நஹர் 10வது நாள் மட்டும்தான் கொடுக்கணும், அதுக்கு பின்னாடி கொடுக்க கூடாதுன்னு ஏதாவது ஒரு லைஃபான ஹதீஸ் இருக்குதா? அப்படி ஒரு லைஃபான ஹதீஸ் இல்ல. ஏன்னா அந்த மாதிரி கருத்தோட்டமே முஸ்லிம்கள்ட்ட இல்ல. இதுல கருத்து வேறுபாடு வரல. எல்லாரும் இதுல என்ன சொல்றாரு வாதம் பார்த்தீங்களா, நான் இப்ராஹிம் நபி பெருநாள் தின ஒரு நாள் குர்பானி கொடுத்தாரு, அதான் நமக்கு ஆதாரம். இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு தான் அல்லாஹ் இதை நம்ம கடமையாக்கி இருக்கிறான். அதை பின்வந்த சமுதாயத்துக்கு வழங்கிட்டோம்னு சொல்றான். அதனால இப்ராஹிம் நபி 4 நாள் குர்பானி கொடுத்துருப்பாரு. ஒரு ஆடு தான் அறுத்தாரு, ஒரு அடவட்டம் ஏதோ ஒன்று அறுத்துருக்காருல, ஒரு தபுக்கு தானே பண்ணியிருக்கிறாரு. 4 எடுத்து 4 நாள் பண்ணல, இல்ல ஒரு நாள் தானே. அந்த ஒரு நாள் எது, பெருநாள் நாள் தானே. அப்ப அன்னைக்கு தான் நீ கொடுத்தாதானே சரியா வரும் இப்ராஹிம் நபின்னு நான் சொல்லிவிட்டு நான் என்ன செஞ்சேன், ஆதாரங்களை காட்டுறேன். என்ன ஆதாரம் காட்டுறேன்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாளுக்கு என்ன பேர் தெரியுமா? நஹருடைய நாள், அறுக்கும் நாள். 67வது ஹதீஸை எடுத்து காட்டுறேன். அதே மாதிரி 968வது ஹதீஸை வச்சு அதுல என்ன செஞ்சிருக்கிறேன், யௌமுன் நஹர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹருடைய நாளில் குத்பா நிகழ்த்தினார்கள் அப்படின்னு எடுத்து காட்டுறேன். 1640 என்ன செஞ்சிருக்கிறேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை நஹருடைய அந்த நாள்ல ஹத்தாக்கான யௌமுன் நஹரி, நஹருடைய அறுக்கும் நாள் வந்த பொழுது இப்படிங்கிறதெல்லாம் வருது. அதை வச்சு சொல்லியிருக்கிறேன். 1961வது ஹதீஸை சொல்லியிருக்கிறேன். என்னுடைய அந்த ஆய்வுல நீங்க பாத்துக்கிறங்க முதல் உரையில. அதுல எல்லாம் என்ன சொல்லியிருக்கிறேன்னு கேட்டா, இப்ராஹிம் நபி அறுத்தாங்கன்னு வந்துருச்சு. என்னைக்கு அறுத்தாங்கன்னா நஹருண்டா அறுக்கிறது. இப்போ சல்லி ரப்பிக்க ஒன்ஹர் அறுப்பீராகங்கிறது அல்லாஹ் சொல்றான். அந்த நகருங்கிற பேர் தான் இந்த நாளுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாளுக்கு மக்கள் அந்த பேரை வைக்கல, ரசூலுல்லாஹ்வே வைக்கிறாங்க. இந்த நாளுக்கு பேர் என்ன தெரியுமா கேட்கிறாங்க. தெரியாது, நீங்களே சொல்லுங்க. அப்ப ரசூல் என்ன செய்யறாங்க, ஹாதா யௌமுன் நஹரிங்கிறாங்க. நஹருடைய நாள், அதாவது அறுக்கிறதுக்குள்ள நாள் என்று சொன்னால் அந்த நாள் தான் அறுக்கிற நாள் ஆவலையா? அப்ப இப்ராஹிம் நபி என்னைக்கு அறுத்தாருங்கிறது அதுல வழங்காத உங்களுக்கு. இப்ராஹிம் நபி வழியை தானே ரசூலுல்லாஹ் பின்பற்றாங்க, மில்லத்தை இப்ராஹிமை தானே ரசூலுல்லாஹ் பின்பற்றணும். இதெல்லாம் கண்டுக்கல அவரு. இதெல்லாம் சொல்லாம நாளை பத்தி இங்க பேசப்படுதாங்கிறாரு. என்னது, இப்ராஹிம் நபி கொடுத்தாங்கன்ற நாலு முக்கியமான, நாலு தான் முக்கியம். அப்ப நாலு முக்கியம் இல்லாட்டி அப்ப துல்ஹஜ் ஒண்ணுல கொடுப்பியா, அல்ல துல்ஹஜுக்கு முந்தின மாசத்துல கொடுத்துருவீங்களா? நாலு முக்கியம் இல்லைன்னா அப்ப நாலு முக்கியம் எங்க போய் தானே 11, 12, 13 கொடுக்கலாங்கிற கூட நீங்க நாலு தானே முக்கியத்துவம் படுத்துறீங்க. அப்ப நான் என்ன செய்யறேன்னு கேட்டா, இப்ராஹிம் நபி கொடுத்ததுதான் நமக்கு ஆதாரம். இப்ராஹிம் நபி கொடுத்தாங்கன்னா 4 நாள் கொடுத்தாங்களா, ஒரு நாள் கொடுத்தாங்களா? சாதாரண அறிவு உள்ளவன் சொல்லுவான் ஒரு நாள் தான். அது 10, 11, 12, 13 தெரியலன்னு வச்சுக்கிடுவோம். ஆனா அவர் 13 கொடுத்து இருந்தா ரசூலுல்லாஹ் 10ல கொடுத்து நகருன்னு பேர் வைப்பாங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய கடமை என்ன? இத்தபி மில்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபா, இப்ராஹிமுடைய மில்லத்தை நீ பின்பற்று. அல்லாஹ் விட்டுட்டான். இப்ராஹிம் நபியுடைய அந்த சுன்னத்தை பின் வந்தவர்களுக்கு நான் சுன்னத்தா விட்டு வச்சிருக்கேன்னு சொல்றான். அப்படி சொன்னால் அப்ப இப்ராஹிம் நபி என்னை கொடுத்தாங்கன்ற அந்த நாலேஜ் இருக்க போய்த்தானே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாள் எது தெரியுமா என்னை கேட்கறாங்க. பெருநாள், பெருநாளுக்கு ஈதுன்னு கூட சொல்லலாம்ல. பெருநாளைக்கு ஈதுன்னு ஒரு பேர் இருக்கத்தானே செய்யுது. இது ஈதுடைய நாள், இது அல்ஹாவுடைய நாள் அப்படின்னு சொல்லாம இது நஹருடைய நாள்ங்கிறாங்க. வார்த்தைக்கு பேர் என்னது? அந்த 10வது நாள் அன்னைக்கு மக்கள்கிட்ட உரை நிகழ்த்தும் போது இது என்ன நாள் தெரியுமா? ஹாதா யௌமுன் நஹரி, இது நஹருடைய நாள். நஹர்னா அறுக்கிற நாள் அப்படிங்கிறாங்க. அறுக்கிற நாள் என்று சொன்னால் அன்னைக்கு தான் அறுக்கின்ற அர்த்தம் தானே. அப்ப இப்ராஹிம் நபி அறுத்ததும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பேரை வைத்ததும் அவர்களே அந்த நாளில் தான் அறுத்தார்கள் என்பதும் அதெல்லாம் நான் சொல்லி காட்டுறேன். அன்னைக்கு இந்த ஹதீஸ்கள் அதெல்லாம் இருக்கிறது. அப்ப இப்ராஹிம் நபி அப்படி சொல்லி இருக்கும் பொழுது அப்ப இவர் என்ன செய்யறாரு, நாள் முக்கியமாக அறுத்தார்னு வருது. என் நாளை பத்தி பேசப்பட்டிருக்கா, எங்க சொல்லப்பட்டிருக்காங்கிறாரு. அறுத்தாங்கன்னு வந்ததா நாலு சொல்லப்படலையா? நாலு அங்க சொல்லப்படாட்டி என்ன? ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்கல்ல, அதுக்கு அறுக்கிற நாள் பேர் வச்சுட்டாங்கல்ல. இன்னும் சொல்ல போனா அந்த புகாரி போன்ற அறிஞர்கள்லாம் இந்த ஹதீஸை போட்டு ஒரு நாள் தான் அறுக்கணும் என்று சொல்லக்கூடியவர்களுடைய ஆதாரம் தலைப்பு கொடுத்திருக்காரு. யௌமுன் நஹர்ல தான் அறுக்கணும்னு சொல்லி, அறுக்கிற நாள் தான் பின்னாடி நான் சொல்லுவேன். அது அந்த வழக்கம் போது சொல்லுவேன்.
அப்ப இது என்ன பிரச்சனைன்னு கேட்டா, அப்ப நாம வந்து இந்த பெருநாள் அன்னைக்கு தான் கொடுக்கணும் என்பதற்கு வலுவான ஆதாரமாக வைத்தது என்ன? யௌமுன் நஹர், அந்த இப்ராஹிம் நபி குர்பானி கொடுத்ததும் ரசூல்லா வந்து யௌமுன் நஹர்னு பேர் வச்சதும் தான் நம்ம ஆதாரமா காட்டி இருக்கிறோம். அந்த ஆதாரத்தை உடைக்கிறதுக்கு என்ன செய்யறாருன்னு கேட்டா, பாதியை மட்டும் எடுத்துக்கிட்டு இப்ராஹிம் நபி அறுத்தார் டேட் இருக்கான்னு அப்படி சொல்லப்பட்டிருக்கான்னு கேட்கிறாரு. அதுல சொல்லப்படாட்டாலும் ரசூல்லா அறுத்தாங்கன்னு ஆதாரத்தை காட்டி இருக்கிறேன். அதனால இதுலயும் வந்து திசை திருப்புறாரு, மக்களை வந்து மடையனாக்கி பாக்குறாரு. இவர் ஏதோ வாங்கின காசு கூறாரு என்பது அதுல என்ன செய்யறது விளங்குகிறது. இப்ப விஷயத்துக்கு வருவோம். இதெல்லாம் வந்து அந்த ஹதீஸ் சம்பந்தப்பட்டது. எந்த ஹதீஸ்? குர்பானி கொடுப்பதா இருந்தால் 11, 12, 13 கொடுக்கலாம்னு சொல்ற எல்லா ஹதீஸும் பலவீனம். முடிச்சிட்டோம். அதுக்கு அவங்கள்ட்ட ரிப்ளை இல்லை. ஒரு ஹதீஸ் சரின்றாரு, அதுவும் பலவீனம் தான். ஹதீஸுடைய உசூல் வழங்காம கடைசி காலத்தில் மூல குழம்பினாருங்கிற வாதத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்யறாரு, குழப்புறாரு. அதுலயும் போய் சொல்லிட்டாரு. அடுத்து பெருநாளுங்கிற வாசகத்தை வைத்துக் கொண்டு குர்பானி கொடுக்க முடியுமான்னா அதுவும் கொடுக்க முடியாது. ஏன்னா பெருநாள்ல செய்யற காரியங்கள் சிலது இருக்கு, அடுத்தடுத்த நாள்ல செய்யற காரியங்கள் இருக்கு. அதில் உள்ள எல்லாத்தையும் இதுல செய்ய முடியாது. குர்பானி கொடுக்கலாம்னு தனியா காட்டுங்க. குர்பானி பெருநாள் அன்னைக்கு கொடுத்த அந்த குர்பானியவே இது காட்டு, கல்லு இது காட்டுறீல்ல, கல்லறியறதுக்கு 10 எரிஞ்சாங்க 11 எரிஞ்சாங்கன்னு காட்டுறீல்ல, அது மாதிரி காட்டுங்க. 10 அறுத்தார்கள், 11 அறுத்தார்கள், 12 அறுத்தார்கள் காட்டுங்க. அப்ப அறுக்கிறதுங்கிற செயல் அங்கே காட்டப்படலைன்னு சொன்னா அதுக்கு அந்த அர்த்தம் இல்லை. இது வழங்கி போச்சு. அடுத்து என்னன்னு கேட்டா, நம்ம சொன்னதுக்கு பதில் ஆன்சர் சரியான முறையில் சொல்லப்படலை. இப்ப நம்ம விஷயத்துக்கு வரலாம். என்னன்னு கேட்டா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்தது இந்த நாளுக்கு வந்து நகருடைய அறுக்கிற நாள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயர் சூட்டியது. அந்த நாளிலேயே அவர்கள் வந்து குர்பானி கொடுத்தது. இதையெல்லாம் ஆதாரமாக காட்டி இதான் சரின்னு சொன்னோம். அதாவது இந்த ஒரு நாள் நம்ம சொல்றோம்ல, பெருநாள் அன்னைக்கு மட்டும் தான் கொடுக்கணும்னு, இந்த கருத்தை வந்து இப்னு சீரின் ஒரு ஆள் தான் சொல்லியிருக்கிறாரு. இது யாருமே சொன்னதே கிடையாது அப்படின்னு ஒரு வார்த்தை வைக்கிறார். அப்படி வச்சா கூட நமக்கு இது ஏற்புடையது அல்ல. என்ன ஒரு ஆளே சொல்லியிருக்கட்டுமே, ஒரு ஆளே சொல்லி இருந்தாலும் நீங்க தஷ்ரீக்கில எல்லாம் குர்பானி கொடுக்கலாம்னு சொல்ற ஹதீஸ் எல்லாம் பலவீனமாயிடுச்சு. பலவீனமான பிறகு அவர் இப்னு சீரின் ஒரே ஒரு ஆள் சொன்னாரே, ஆனால் அது சரியா இருந்தா ஏத்துக்கிற வேண்டியதானே. ஆனால் இப்னு சீரின் மட்டுமா சொல்றாரு, இந்த 13 போடுங்க, 13 கூட அரஃபாவுடைய நாள், அதாவது இந்த ஐயாமு தஷ்ரீக்குடைய நாள், அறுப்பதற்குரிய நாள் இல்லை என்று இவர் சொல்கிறாரே, இதுவும் இவர் தனித்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். உலகத்திலேயே இது மாதிரி சொன்ன ஒரே ஒரு ஆள் யார் இருக்கிறார்? இப்னு சீரின்ங்கிற ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் அந்த கருத்துல சொல்லியிருக்கிறார். மற்ற உலகத்தில் உள்ள எல்லா அறிஞர்கள், முஃபஸ்ஸிரீன்கள், இவர் சொல்றாரு அதிகமான முஃபஸ்ஸிரீன்கள், சஹாபாக்கள் எல்லாருடைய கருத்து என்ன? ஐயாமு தஷ்ரீக் என்பது அறுப்பதற்குரிய நாள் என்பதுதான். அப்ப அதை இவர் கேட்டாரா? அதாவது என்ன செய்யறாருன்னா, இப்ப இந்த பெருநாள் அன்னைக்கு மட்டும்தான் இருக்கிறோம்னு சொல்றோம்ல, அதை சொன்னவர் யாருன்னு கேட்டா இவர் ஒரு ஆள் தான் சொல்றாரு. யாரு? இப்னு சீரின் மட்டும்தான் சொல்றாருங்கிறார். ஆனா இப்னு சீரின் மட்டும் அல்லாம இன்னும் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதையும் சொல்லிக்கிறேன். யார் யார் சொன்னாங்க, அது நம்பர் முக்கியம் கிடையாது. ஆனா ஒரே ஒரு ஆள் தான் சொன்னாருங்கிறது தவறு. புகாரி இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு தலைப்பு போட்டிருக்கார். தலைப்பு போட்டு ஒரு ஹதீஸை கொண்டு வந்திருக்கார். என்ன தலைப்புன்னா, பாபு மன் கால அல் அல்ஹா யௌமுன் நஹர், குர்பானி கொடுக்கிறது என்பது யௌமுன் நஹர்ல தான் என்று சொல்பவர்கள் என்ற கருத்துடையோர் அப்படின்னு பாடமே என்னது? ஒரு நாள் தான் குர்பானி, பெருநாள் அன்னைக்கு மட்டும் தான் கொடுக்கலாம் என்று கருத்துடையவர்கள் என்று பாடத்தை போட்டுட்டு அந்த பாடத்துல ஒரு ஹதீஸை கொண்டு வர்றாரு. எந்த ஹதீஸு? ரசூலுல்லாஹ் கேட்பாங்கல்ல, இது எந்த மாசம்னு தெரியுமா, இது எந்த ஊர்னு தெரியுமா, இது எந்த நாள்னு தெரியுமான்னு கேட்பாங்கல்ல. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறான்ல அந்த ஹதீஸ், அதாவது 5550வது ஹதீஸ். அந்த ஹதீஸுக்கு தலைப்பு எப்படி கொடுக்குறாரு புகாரி? அதாவது இது என்ன நாள்னு தெரியுமா என்று கேட்டுவிட்டு, இதுதான் அறுப்பதற்குரிய நாள் யௌமுன் நஹர்ன்றாங்கல்ல. அப்ப அன்னைக்கு தான் அறுக்கணும், ஒரு நாள் தான் அறுக்கணும் என்று சொல்பவர்கள் அப்படின்னு தலைப்பு போட்டுவிட்டு அந்த தலைப்புக்கு ஆதாரமா ஹதீஸை கொண்டு வர்றாரு. அந்த ஹதீஸை என்ன சொல்லுது, இன்னைக்கு நாள் என்ன பேர், இன்னைக்கு எந்த நாள்னு தெரியுமான்னு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. சஹாபாக்கள் நீங்களே சொல்லுங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, யௌமுன் நஹ்ரி, நகருடைய நாள் தான் இந்த நாளுக்கு பேரு. இந்த ஹஜ்ஜி பெருநாள் இப்ப நம்ம சொல்றோம்ல, இந்த நாளுக்கு நிஜ பேர் என்னன்னு கேட்டா அறுக்கிறதுக்குரிய நாள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. இதிலிருந்து ஒரு நாள் தான் அறுக்கலாம் என்ற கருத்து வர்றதுனாலதான் என்று சொன்னவர்கள் தலைப்பு கொடுத்து அந்த தலைப்புக்கு ஆதாரமா அந்த ஹதீஸை போட்டிருக்கிறார். இதை போட்ட பிறகு இதுக்கு விளக்க உரை எழுதுறாங்கல்ல,
இந்த புகாரிக்கு வந்து நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, ஷரஹ் எழுதியிருக்கிறாங்க. அந்த விளக்க உரை எழுதும்போது இப்னு ஹஜர் உள்பட அவங்கள என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இது ஏன் இப்படி இப்போ புகாரியை சொல்கிறாருன்னு கேட்டால், அந்நகர் இருக்குல்ல, அந்நகர் அலிஃபுலாம் சேர்த்து நகருன்னா அறுக்கிறது. அந்நகர் என்றால் ஒட்டுமொத்த அனைத்து அறுத்தலும் அர்த்தம். அல்ஹம்துக்கு என்ன அர்த்தம்? எல்லா புகழும் அர்த்தம். அவர் சொல்றாரு, இந்த இப்னு ஹஜர் வந்து இப்னுல் முனீர் என்பவர் சொன்ன விளக்கத்தை எடுத்து போடுறாரு. எப்படி போடுறாருன்னு கேட்டா, ஹம்துன்னா புகழுதல், அல் என்பதற்கு பல அர்த்தம் இருக்கிறது. இருந்தாலும் அந்த அர்த்தம் நம்ம எந்த அர்த்தம் தேர்ந்தெடுக்கிறோம்? அல்ஹம்துல எல்லா புகழுங்கிறோம். எல்லாங்கிறது வார்த்தை இல்லை, அல்லு தான் இருக்குது. அப்ப அல் சேர்ந்த உடனே வெறுமனே ஹம்துன்னா புகழ், அல் ஹம்துனா எல்லா புகழும் அப்படின்னு வருதுல. அதே மாதிரிதான் ஒல்லாமுல் ஜின்சி, அந்நகர்ல உள்ள அலிஃபு வந்து ஜின்ஸுக்கு உரியது, அதாவது அனைத்து அறுத்தலும் அர்த்தம். யௌமுன் நகர்னா அர்த்தம் அனைத்து அறுப்பதற்குரிய நாட்களும் இதுதான் என்று அர்த்தத்தை சொல்லிட்டு, ஃபலா யபுகா நஹருன் இல்லா ஃபீ தாலிக்கல் யௌம், இந்த நாளில் தவிர அறுத்தல்ங்கிறது வேலை கிடையாது என்ற அர்த்தத்தினால்தான் புகாரி இப்படி தலைப்பு போட்டார். புகாரி தலைப்பு போட்டிருக்காருல, அதுக்கு அந்த ஒரு நாள் எப்படி வரும்? ஒரு நாள் நகருடைய நாள் என்று மட்டும் பொதுவாக சொல்லாம அந்நகருன்னு போடுறது ஜின்ஸை குறிக்கும். ஜின்ஸ்னா அனைத்து அறுத்தலும், அனைத்து விதமான அறுத்து பலியிடுதலும் இந்த ஹஜ்ஜிக்காக குர்பானிக்காக கொடுக்கறது தான். அனைத்துமே அவர் செய்கிற ஒரு நாள் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு சொல்றாங்க. இதை மறுக்க சில பேர் மறுக்காங்கல்ல, ஒரு நாள் தான் கிடையாதுன்னு. அவங்க கூட என்ன செய்யறாங்கன்னா, இது சரிதான், அது அனைத்தும் அர்த்தம், இருந்தாலும் ஒரு இலக்கியமாக என்ன செய்வோம், நம்ம வந்து ஒரு பூரணமான அர்த்தம் அன்னைக்கு தான், சிறப்பு அன்னைக்கு தான் வியாக்கியானம் வச்சுக்கலாம், விளக்கம் கொடுக்குறாங்களா. எப்படி சொல்றாங்க? அன்னல் முராத அந்நகருல் காமிலு, முழுமையான அறுத்தல் என்பது அன்றைக்கு தான் என்று வைத்துக் கொள்ள வேண்டும். இது மாதிரி ஒரு பொருளை கொண்டோமையானால் குழப்பம் வராதுன்னு சரி விளக்கம் சொல்றாங்க. அப்ப அந்த அர்த்தம் இருக்குங்கிற மறுக்கலவங்க. அர்த்தம் வந்து அறுத்து பலியிடுதலே அன்றைக்கு தான் என்று ஹதீஸ் சொல்கிறது. விளக்கம் கொடுக்கணும் என்ன செய்யறாங்கன்னா சில பேர், அது அறுத்து பலியிடல்னா முழுமையான நன்மை கிடைக்கும் வகையில் அறுத்து பலியிடுதல்னு ஒரு வியாக்கியானம் சேர்த்துடுறாங்க. இப்ப அப்பாஸ் அலி அதை போட்டு வியாக்கியானத்தை விட்டுருணும்ல, நேரடி அர்த்தத்தை தானே பார்க்கணும். நேரடி அர்த்தத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா என்னவாகுது, அந்த யௌமுன் நகர்ல தான் குர்பானி கொடுக்கணும் என்பது புகாரி தலைப்பா போட்டு அப்படி கூறினவங்க பேர் அவர் பட்டியல் போடல என்று கூறுபவர்கள் பாடமே என்னது, நகர்ல பெருநாள் தினத்தில் தான் அறுக்க வேண்டும் என்று கூறக்கூடியவர்கள் பற்றியது அப்படின்னு பாபு தலைப்பு போட்டுவிட்டு இந்த ஹதீஸ் ஆதாரமா போட்டு காட்டுறாரு. இது எப்படி அந்த கருத்தை தரும் என்று ஃபத்ஹுல் பாரில இப்னு ஹஜர் வந்து இப்னுல் முனீர் என்பவர் சொன்னதாக கொண்டு வர்றாரு. என்னது, இது வந்து அந்த நாளை தான் அனைத்து அறுத்தல் அன்னைக்கு தான் இருக்கணும், ஒரு நாள் தான், அந்த கருத்தை தரத்தான் செய்யுது அப்படிங்கிறாங்க. இது போக இந்த கருத்தை சொன்னதெல்லாம் யாரு அப்படின்னு கேட்டா, ஹுமைத் இப்னு அப்துர் ரஹ்மான் இப்னு சீரின் மட்டும்ங்கிறார்ல, அவர் மட்டுமல்ல, புகாரின்னு சொல்லியிருக்கிறார் 2. ஹுமைத் இப்னு அப்துர் ரஹ்மான் அவரும் சொல்லியிருக்கிறாரு. முகமது நசீர் என்ன சொல்லிட்டாரு, தாவூத் லாஹிரி வெளிப்படையான அர்த்தத்தை எடுத்துக்கிறார் அவரு. தாவூத் லாஹிர்னாலே லாஹிர் வெளிப்படையா இருக்கணும், நேரடி அர்த்தம். அந்த கருத்தில் உள்ளவர் என்ன செய்யறாரு, இது நேரடி அர்த்தமே இதுதான் சொல்லுதுங்கிறாரு. தாவூத் லாஹிரி சொல்றாரு, சயீத் இப்னு ஜுபைர் சொல்றாரு, அபு ஷாசா என்பவர் சொல்றாரு. இவங்கெல்லாம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அந்த ஒரு நாள் தான் கொடுக்கணுங்கிறாங்க. ஒரு நாள் தான் கொடுக்கணும்ன்றது ஒரே ஒரு ஆள் தான் சொல்லல, ஒரு நாள் தான் கொடுக்க வேண்டும் என்று இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்து இப்னு ஹஜரும் அந்த புகாரி விளக்க உரையில ஒரு சில அறிஞர்கள் சொன்னது எடுத்துக்காட்டுறாங்க. இப்னு ஹஜருடைய கருத்து வேறையா இருக்கலாம், அந்த ஹதீஸில் அந்த அர்த்தம் இருக்கிறது, புகாரிக்கு அந்த கருத்து இருக்கிறது. அப்ப இதை வச்சு பார்க்கும் பொழுது அந்த ஒருத்தர் தான் சொல்றாரு என்பது வந்து தப்பு, நிறைய பேர் சொல்லி இருக்கிறாங்க என்பதற்கு அவங்க ஐயாமு தஸ்ரீக்கு சொன்னாங்கல்ல, அதோட கூட சொல்லி இருக்கிறாங்க, அது ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி வந்து இதை வந்து அவர் மட்டும் சொல்லல, புகாரிக்கு கஸ்தல் அணிந்த ஒருத்தர் வழக்கம் சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஒத்த மஸ்ஸ கபிஹி மன் ஹஸ்ஸன் நகர் யோமில் ஈதி, ஈது அன்னைக்கு தான் குர்பானி கொடுக்க வேண்டும் என்ற கருத்துடையவர்கள் இதை ஆதாரமாக கொள்கிறார்கள். அப்ப நிறைய பேர் இருந்துக்கான அர்த்தம் போது என்ற கருத்துடையவர்கள் இதை ஆதாரமாக கொள்றார்கள். ஏன்னு கேட்டா, அன்னஹு அலைஹிஸ்ஸலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலாஃப ஹாதல் யௌம, இந்த நாள் என்பதை இலா ஜின்ஸின் நகரி, நகருங்கிற ஜின்ஸ் இனத்தோட சேர்த்திருக்கிறார்கள். இது ஜின்ஸ் எத்துனா அனைத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை அல்ல இது. எனவே ஃபலா யபுகா நகருன் இல்லா ஃபி தாலிக்கல் யௌம், இந்த ஒரு நாளில் தவிர
வேற நாளில் என்ன செய்யக்கூடாது, அறுக்கக்கூடாது என்று கருத்து கொள்வதற்கு இந்த ஹதீஸில் இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி யார் சொல்றா, கஸ்தலானி என்பவரும் சொல்றாரு. இன்னொரு உம்தத்துல் காரி, அதுவும் புகாரியுடைய விளக்க உரை தான். புகாரியுடைய இந்த ஹதீஸை எடுத்து போட்டு உம்தத்துல் காரி என்பவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா விளக்குறாரு, இன்னல் அல்ஹா யௌமுன் நஹரி யானி யௌமுன் வாஹிதுன் வஹுவ யௌமுன் நஹரி, குர்பானி கொடுத்தல் என்பது யௌமுன் நஹர் தான், அந்த ஒரே ஒரு நாள் தான் என்று யார் சொல்றாரு, அதுக்கு இந்த தலைப்புக்கு அர்த்தம் சொல்றாரு. உம்தத்துல் காரியில புகாரியுடைய ஹதீஸுக்கு விளக்க உரை எழுதுவார். அந்த தலைப்பு போட்டிருக்காருல, அந்த தலைப்புக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால், ஒரே ஒரு நாளில் தான் குர்பானி கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த தலைப்புக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்றாரு. இதுல இன்னொரு ஆளை கூட சேர்த்துக்கிறாரு, இப்னு சீரனு, ஹுமைத் இப்னு அப்துர் ரஹ்மான், அது மாதிரி இப்னு அபி சுலைமான், அவங்களுடைய கருத்தும் இதுதான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அப்ப இந்த ஒரு நாள் தான் கொடுத்தல் என்பது என்ன புதிய கண்டுபிடிப்புலாம் கிடையாது. நிறைய அந்த காலத்தில் நிறைய சொல்லி லிஸ்ட் போட்டு சொல்லாட்டாலும் அப்படி சொன்னவர்கள் இதை ஆதாரமாக காட்டுகிறார்கள் போட்டால் என்ன அர்த்தம், அவங்க பேர் வராமல் இருக்கலாம், சொல்லி இருக்கிறாங்க ஒரு நாள் தான் கொடுக்கணும்னு சொல்லி. இப்போ இன்னொரு விஷயம், அதாவது நகருடைய நாள்ங்கிறோம்ல, நகருங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், அறுக்குதுன்னு அர்த்தம். தஷ்ரீக்குடைய நாட்கள், அதுவும் அந்த எல்லாரும் பயன்படுத்துகிற நாள் தானே, அதுக்கு என்ன அர்த்தம், அந்த சொல்லுடைய அர்த்தங்களே நமக்கு என்ன செய்யுது, தஷ்ரீக் என்று சொன்னால் இறைச்சி அறுத்து காய போட்டு உப்பு கண்டம் போடுவாங்க இல்லையா சூரியன்ல போட்டு, அதுதான் அந்த தஷ்ரீக் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்ன செய்யறாங்க அதிகமான அறிஞர்கள் பல கருத்தில் சொன்னா கூட இதுதான் சரியான அர்த்தம் என்பது நிறைய அறிஞர்கள் என்ன செய்யறாங்க தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. எப்படி செய்யறாங்க, சுயூத்திங்கிறது ஒரு பெரிய ஒரு அறிஞர் தான், இப்னு ஹஜர் அவர் ஒரு அறிஞர், நவவி, இவங்கெல்லாம் புகாரி முஸ்லிம் இதுக்கெல்லாம் விளக்கம் எழுதினவங்க. இவங்க அந்த விளக்க உரையில் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்வது சலாசத்துன் பாத யௌமின் நஹரி, நகருடைய நாள் அதாவது பெருநாள் அடுத்து வரக்கூடிய 3 நாட்கள் சொல்லிவிட்டு இவ்வளவு பேர் சொல்லி வச்ச மாதிரி காரணம் சொல்றாங்க. சும்மியத் பிதாலிக்க, தஷ்ரீக் என்று ஏன் பெயர் வைக்கப்பட்டது என்று சொன்னால், லி தஷ்ரீக்கின் நாசி லுஹுமல் அல்லாஹி ஃபீஹா, குர்பானியுடைய இறைச்சிகளை எல்லாம் தஷ்ரீக் அதாவது உப்பு கண்டமாக ஆக்குகிறார்கள். அதை சூரியன்ல அதை காய வைக்கிறார்கள். சூரியன்ல காய வைக்கிறதுனாலையும் தஷ்ரீக்குனாலே கட் பண்றது, இறைச்சியை துண்டு துண்டா வெட்டுறது, வெட்டி அதை சூரியன்ல காய வைக்கிற காரணத்தினால தஷ்ரீக் நாட்கள். அப்ப முதல் நாள் அறுப்போம், 3 நாள் உப்பு கண்டமாக்குவோம். அப்ப அறுக்கிற நாள் 1, உப்பு கண்டம் போட்டு திங்கிற நாள் 1, திங்கிற நாள் 3. அப்ப அறுக்கிற நாள் அது வார்த்தைக்கு சொல்லுடைய பேரே யௌமுன் நஹர்னு விட்டது. ஹதீஸ்ல அறுக்கும் நாள் விட்டது. இப்ராஹிம் நபி ஒரு நாள் தான் அறுத்தாரு, அந்த ஒரு நாள் எதுன்னு இந்த ஹதீஸ்ல வழங்கி விட்டது. அதுல இந்த 3 நாளைக்கு என்ன பேர் வச்சிருக்கிறாங்க, மினாவுடைய நாள்னு சொல்றாங்க. அந்த அர்த்தம் வேற, மினாவுல போய் கல் எறிகிறதுனால மினாவுடைய நாள்னுபாங்க, பல பேர் வைப்பாங்க. இன்னொரு பேர் என்னன்னா ஐயாமு தஷ்ரீக், தஷ்ரீக்குடைய நாட்கள். தஷ்ரீக்கு சொல்லுக்கு என்ன அர்த்தம், உப்பு கண்டம் போடுவது, இறைச்சியை துண்டு துண்டாக வெட்டி காய போடுவது, வெட்டி காயப்படும் இறைச்சியை வெட்டி காயப்படும் நாட்கள். அதுக்கு பேர் இருப்பது என்ன காட்டுதுன்னு கேட்டா, அது அறுப்பதற்குரிய நாள் அல்ல, முதல் நாள் அர்த்தத்தினை திங்க முடியாது. அப்ப அந்த மாதிரி உள்ளதுனால நல்லா காயப்பட்டு போட்டு தின்னு அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை வைத்து கொண்டுதான் அதுக்கு ஐயாமு தஷ்ரீக் என்றே பேர் வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது, இதோட போய் நீங்க இந்த குர்பானியோட சம்மந்தப்படுத்துறீங்க. குர்பானி ஒரு இபாதத்து, இபாதத்துக்கு தெல்ல தெளிவான நெஸ் இருக்கணும். சுத்தம் வச்சாலும் அர்த்தம் வரமாட்டேங்குது, ஒரே ஒரு அர்த்தம் கொடுத்தா மட்டும்தான் அந்த அறுக்கல்னு வரும். அப்படி சுத்தி வளைச்சுக்கிட்டு ஒரு சட்டம் சொல்லணுமா, தெல்ல தெளிவாக யௌமுன் நஹர்னா அறுக்கும் நாள், முடிஞ்சு போச்சு கதை. ரசூல்லா அதுக்கு பேரை வச்சுட்டாங்க, அது முடிஞ்சு விட்டது. இப்ராஹிம் நபி அறுத்தாங்க, ஒரு நாள் தான் அறுத்தாங்க. அது அறுத்தது அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி கொடுத்துருப்பான், அல்ல சொல்லி கொடுத்த அடிப்படை அவங்களும் அந்த நாளை தேர்ந்தெடுத்து அறுக்கிறாங்க. அப்ப இப்ராஹிம் நபி ஒரு நாள் அறுத்திருப்பார் என்றால் அது எப்ப அறுத்தார் என்பதை நம்ம எதிலிருந்து புரிஞ்சுக்கலாம், ரசூல்லாவுடைய சொல்ல இருந்து புரிஞ்சு கொள்ளலாம். அதுக்கடுத்து என்ன செய்யறாருன்னு கேட்டா, இந்த இப்ராஹிம் நபி சொல்றோம்ல, அதுக்கு ஒரு மறுப்பு. என்ன மறுப்பு, இப்ராஹிம் நபி அறுத்தாருன்னா அன்னைக்கு தான் இருக்கணுமா, இப்ராஹிம் நபி 10 அறுத்து இருக்கட்டுமே, அன்னைக்கு தான் வேற நாள் இருக்கக்கூடாதா? அதுக்கு என்ன உதாரணம்னு கேட்டா, மூசா நபியை உதாரணம் காட்டுறாரு. மூசா நபி உதாரணம் என்ன, 20 போடுங்களேன். ஃபிரௌன் அழிக்கப்பட்ட நாள், முஸ்லிம்கள் காப்பாற்றப்பட்ட நாள். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் நோன்பு வச்சாங்க. 10வது நாள்ல தான் ஃபிரௌன் அழிக்கப்படுறான், 10வது நாள்ல தான் முஸ்லிம்கள் காப்பாற்றப்படுறாங்க. அப்ப மூசா நபி நோன்பு வைக்கிறதா தான் என்னைக்கு நோன்பு வச்சிருப்பாங்க, அடுத்த நாள் வச்சிருப்பாங்க. என்னைக்கு வச்சிருப்பாங்க, 11வது நாள் நோன்பு வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம எந்த நாள்ல நோன்பு வைக்கிறோம், எந்த நாள்ல நோன்பு வைக்கிறோம், 10வது நாள் நோன்பு வைக்கிறோம். இப்படி வைக்கிறதுனால
மூசா நபி 10வது நாள் நோன்பு வைத்திருக்க முடியாது. ஏன்னா அன்னைக்கு தான் ஃபிரௌன் அழிக்கப்பட்டான், அன்னைக்கு தான் முஸ்லீம்கள் காப்பாற்றப்பட்டாங்க. அப்போ அவ்வளோ ஒரு நீண்ட ஒரு பயணம் செஞ்சு அன்னைக்கு அவங்க நோன்பு வச்சிருக்க முடியாது, அடுத்த நாள் தான் வச்சிருப்பாங்க. அதனால மூசா நபி நம்ம பின்பற்றதா இருந்தா 10வது நாள்லாம் நோன்பு வைக்க கூடாதுன்னு சட்டத்தை மாற்ற முடியுமா? இது அதிக பிரசங்கித்தனம். அல்லாஹ் ரசூல் நமக்கு அவங்க நோன்பு வச்சாங்க, நோன்பு நம்ம நோன்பு வைப்போம், அவ்வளவுதான். நோன்பு வைக்கிறது அங்க மேட்டரை தவிர நாள் அதே நாளாக இருக்கணும் நபி சொன்னா நம்ம கேட்போம், நபி சொல்லலையா அப்ப அது விஷயம் இல்லை. இதைத்தான அதாவது இவர் என்ன சொல்றாரு வழங்கிட்டீங்களா? மூசா நபி ஆசுரா நாளில் நோன்பு வச்சாங்க, அதனால நம்மளும் நோன்பு வைக்கிறோம் ரசூல்லா வச்சிருக்கிறாங்க. மூசா நபி ஆசுராவில் நோன்பு வச்சாங்கன்னா அவங்க எப்படி அன்னைக்கு நோன்பு வச்சிருப்பாங்க? அன்னைக்கு தான் காப்பாற்றப்படுறாங்க. காப்பாற்றப்பட்டால் அடுத்த நாள் தானே வச்சிருப்பாங்க. எப்படி பாயிண்ட்? மூசா நபி காப்பாற்றப்பட்டது 10வது நாள் வச்சுக்கிருவோம். 10வது நாள் காப்பாற்றப்பட்டுச்சுன்னா அன்னைக்கு இங்கே சகர டைம்ல முடிஞ்சு போயிருக்குமே. அப்போ மூசா நபி நோன்பு வைத்தார்கள்னா 10க்கு எப்படி அன்னைக்கு தானே காப்பாற்றப்படுறாரு அவரு. 11 வச்சிருக்காங்கல்ல. அப்போ 10ல் காப்பாற்றப்பட்டதுக்கு 11ல் வைப்பார்களே. ஆனால் இப்ராஹிம் நபி 10ல் அறுத்தா நம்ம ஏன் 11ல் இருக்கக்கூடாதுங்கிறார். எப்படி இப்ராஹிம் நபி 10ல் தான் அறுத்தாங்கன்னு வைத்துக் கொண்டால் அந்த நாள் முக்கியம் கிடையாது. ஏன் கிடையாதுங்கிறோம்னா ஆசூரா நோன்பு என்பது மூசா நபி அல்லாஹ் காப்பாற்றினதுக்காக உள்ளது. மூசா நபி அன்னைக்கு வச்சாரா? மூசா நபி வைக்கலங்கிறார். ரசூல்லா சொல்றாங்க அன்னைக்கு மூசா நபி நோன்பு வச்சாங்க. ரசூல்லா சொல்ற, ரசூல்லாட்ட யூதர்கள் சொல்றாங்க, ரசூல்லா அங்கீகரிச்சுக்கிறாங்க. அப்போ மூசா நபி அன்றைக்கு நோன்பு வைத்தார்கள். அப்போ மூசா நபி அன்றைக்கு நோன்பு வைத்தார்கள்னு சொன்னா அன்றைக்கே வச்சாங்க, அடுத்த நாள் தானே வச்சிருப்பாங்க, அன்றைக்கு வைக்க முடியாது தானே. இது மாதிரி யாராவது வாதம் பண்ணுவாங்களா? ரசூல்லா அன்னைக்கு வச்சாங்கன்னு சொன்னா அன்னைக்கு வச்சாங்கன்றது அர்த்தம் கொடுக்கணும். இவர் என்ன செய்யறாருன்னா அன்னைக்கு விட மூசா நபி மூத்தா போயிட்டார் நினைச்சுக்கிட்டாரு. காப்பாற்றப்பட்ட பிறகு 10 வருஷம் இருந்திருப்பாரு. அதாவது இவர் காப்பாற்றப்பட்ட உடனே அதை நினைவு கூறுவது எப்போ கூறுவாங்க? ஒரு வருஷம் ஆகும்போது இந்த நாள் நம்ம காப்பாத்தினா அன்னைக்கு வச்சா நினைச்சுக்கிட்டார். மூசா நபி எல்லாம் காப்பாத்தின உடனே 11க்கு நோன்பு வச்சுவிட்டு 12க்கு மூத்தா போயிட்டாரு. அப்படி அர்த்தம். அடுத்த வருஷம்லாம் வராதா? அதுல 10வது நாள் வராதா? 10வது நாள் நோன்பு வச்சாருன்னு சொன்னா நன்றிக்கு வச்சா எப்போ வைப்பாங்க? காப்பாத்தியாச்சு, ஒரு வருஷம் ஆகுது, அடுத்த முஹர்ரம் 10 வருது. அப்ப மூசா நபி என்ன நினைப்பாங்க? இந்த நாள் நம்மளை காப்பாத்தினா அப்படின்னு சொல்லி அவர் காப்பாத்தினதுக்கு மறு வருஷம் 10 வராதா? அப்ப 10ல தான் ரசூலுல்லாஹ் நோன்பு அவர் வச்சார்னு ஹதீஸ் வந்துச்சுன்னு சொன்னா வைக்கலன்னு ஒரு அர்த்தம் செய்யறாரு. மூசா நபி 10ல வச்சாங்கன்னு வருது, 10ல வச்சு முடியுமா? 10ல எப்படி வச்சிருப்பாரு? 10ல காப்பாற்றப்பட்டாரு. இதுதான் சிந்திக்கிற முறையா இது? அப்ப 10ஆம் தேதி 10ஆம் நாள் காப்பாற்றப்பட்டு நோன்பு வச்சாருன்னு சொன்னா அந்த அர்த்தம் அன்னைக்கு வைக்க முடியாது என்று சொன்னால் என்ன செய்யணும்? அடுத்தடுத்த 10ல வச்சாருன்னு சொல்லணும். நீங்க 11ல வச்சாருன்னு சொல்லக்கூடாது. அடுத்த ஆண்டு இத்தனை வருஷம் வாழ்ந்திருப்பாரு. காப்பாற்றப்பட்டு பல ஆண்டுகள் ஆட்சியெல்லாம் பண்ணி ஒரு கவர்மெண்டே உருவாக்கி ராஜ்யத்தை உண்டாக்கிட்டு போனார் மூசா நபி. அடுத்த நாள் அவர் என்ன செய்யல? மூத்தா போடல. அப்ப இதெல்லாம் ஒரு ஆதாரம் காட்டுறாரு. இதனால் என்னவா அன்னைக்கு அர்த்தம் இருந்தாலும் நம்ம அடுத்த நாள் அர்த்தம் என்னங்கிறார். அதுக்கு என்னது? மூசா நபி 11ல நோன்பு வச்சாங்கன்னு 10ல வைக்கிறோங்கிறார். எவ்வளவு பெரிய வழிகேடு இது! ரசூல்லா 10ல வச்சாங்கன்னு அங்கீகரிக்கிறாங்க, இவர் 11ல வச்சாங்கன்னு ரசூல்லா போய் சொன்னா சொல்றாரு. இவருடைய வாதம் எப்படி பார்த்தா என்ன செய்யுது? இவர் அறிவை கொண்டு சிந்திக்கிறார், ஹதீஸை பார்க்கல. என்னத்தையாவது சொல்லி என்ன செய்யணும்? வாங்கின காசுக்கு பேசி ஆகணும் என்பதனால ரசூலுல்லாஹ் பொய்யராக்குறாரு. எப்படி ஆக்குறாரு? 10ல நோன்பு வச்சாங்க மூசா நபின்னு ரசூல்லா சொன்னா இவர் என்ன சொல்றாரு? எப்படி வச்சிருப்பாங்க? 11ல வச்சா தானே 10ல வச்சா ரசூல்லா போய் சொல்றாங்கிறார். எப்படிப்பட்ட வேலை இது? அப்ப மூசா நபி உதாரணம், மூசா நபிலாம் உதாரணம் காட்டுறதுக்கு என்ன இருக்குது இதுல? மூசா நபி அவர்களே எல்லாம் 10ல காப்பாத்தினான். அடுத்த வருஷம் 10 வரும்போது நோன்பு வச்சாரு. அதை யூதர்கள் தொடர்ச்சியா வச்சாங்க. அடுத்த வருஷங்கள்லாம் வச்சிருப்பாரு. அப்படின்னு சொல்வதை விட்டு ரசூல் மூசா நபியே 10ல நோன்பு வைக்கலன்ட்டார். 11ல வச்சாங்க, நாம அதை மீறி 10ல வச்சுட்டு இருக்கோங்கிறாரு. அப்ப அதை கூட சரியா ஃபாலோ பண்ணலங்கிறாரு. இஸ்லாம் என்ன செய்யல, அதை கூட நமக்கு சரியா கட்டுத்தரல. ஒரு 11ல தான் நோன்பு வச்சாரு, நம்ம 10ல நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம், மூசா நபிக்கு மாத்தமா வைக்கிறோம். அப்படியான ஒரு வழிமுறை தான் ரசூல் நமக்கு தந்துட்டாங்கிறார். அதாவது என்னத்தையாவது நியாயப்படுத்தணும்னு விட்டால் என்ன செய்யணும்? எதை வேண்டாலும் சொல்லலாம்ங்கிற ஒரு அர்த்தத்தில் இவரை பேசுற காட்சியை பார்க்கணும். அதனால இந்த தஷ்ரீக்குங்கிற வார்த்தைக்கு அர்த்தத்தை வச்சு பாருங்க. அதுக்கப்புறம் அந்த அன்னஹரு அறுப்பதற்கு எல்லா அறுத்தலுக்கும் உரிய நாள், எல்லா அறுத்தலுக்கும் உரிய நாள் என்று ரசூல்லா அந்த நாளுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. இந்த வசனத்தை வைத்து யாருமே ஒரு சின்ன விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலரை தவிர அதிகமானவர்கள் இது எதை குறிக்குது? அந்த 10 நாளை தான் குறிக்குது, அறுக்கிறதோட சம்பந்தமே இல்லை, அந்த கருத்துப்படத்தான் விளக்கங்களை சொல்லி இருக்கிறார்கள் என்பதை இதனுடைய விரிவு விளக்கமாக சொல்லி இதை முடித்துக் கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம்